வணக்கம். மாநிலத்தோட நிர்வாகத் தலைவர் முதலமைச்சரா? இல்ல, நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி அந்த பொறுப்பு ஆளுநருக்கு தான் சொந்தம். இந்த விளக்கத்துல மாநிலத்தோட மிக முக்கியமான அதே சமயம் அதிக விவாதத்துக்கு உள்ளாகிற ஆளுநர் பதவி பத்தி ரொம்ப விரிவாக பார்க்க போறோம். மத்தியில பாராளுமன்ற முறை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மாநிலங்கள்லயும் நிர்வாகம் நடக்குது. அதோட அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் தான். வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். ஆளுநரோட பதவிய நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல அவரோட இந்த இரட்டை பங்கு, அதாவது அவரோட டியூவல் ரோல புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் மாநிலத்தோட அரசியலமைப்பு தலைவர். இன்னொரு பக்கம் அவர் மத்திய அரசோட ஒரு பிரதிநிதி. இந்த 2 பொறுப்பும் எப்படி ஒண்ணா செயல்படுது? இது ஏன் நம்ம கூட்டாட்சி முறையில பல நேரம் சர்ச்சைகள உருவாக்குது? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். நம்ம அரசியலமைப்போட 6வது பகுதியில சரத்து 153ல இருந்து 167 வரைக்கும் மாநில நிர்வாகத்தை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த மாநில நிர்வாக குழுவுல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் குழு, அப்புறம் மாநில தலைமை வழக்கறிஞர்னு 4 முக்கிய நபர்கள் இருக்காங்க. இவங்கள நிர்வாகத்தோட அதிகாரப்பூர்வ தலைவர் நம்ம ஆளுநர் தான். இன்னொன்னு கவனிச்சீங்களா? மத்திய அரசுல துணை குடியரசுத் தலைவர் இருக்கிற மாதிரி மாநிலங்கள்ல துணை ஆளுநர்னு ஒரு பதவி கிடையாது. மாநில நிர்வாகத்தோட தலைவர் ஆளுநர்னு பார்த்தோம். சரி, அப்போ அந்த பதவிக்கு ஒருத்தர் எப்படி வராரு? அவரை யார் நியமிக்கிறாங்க? அவரோட பதவிக்காலம் எவ்வளோ? இந்த மாதிரியான அடிப்படை கேள்விகளுக்கு இப்போ பதில் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஆளுநர் அலுவலகத்தோட அடித்தளமே. குடியரசுத் தலைவரா மாதிரி ஆளுநரா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதில்ல. அவர் குடியரசுத் தலைவரால் நேரடியாக நியமிக்கப்படுகிறார். இதனால என்ன ஆகுதுன்னா, அவர் மத்திய அரசோட ஒரு பரிந்துரையாளரா, அதாவது ஒரு நாமினியா பார்க்கப்படுறார். இந்த நியமன முறைய நாம கனடா நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருக்கோம். இது அமெரிக்காவுல இருக்கிற மாதிரி மாநில ஆளுநர்களை மக்களே நேரடியாக தேர்ந்தெடுக்கிற முறையிலிருந்து ரொம்பவே வித்தியாசமானது. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி வருது. மக்களாட்சி நாட்டுல எல்லா தலைவர்களையும் நாம தேர்ந்தெடுக்கிறப்போ, ஆளுநரை மட்டும் ஏன் நியமிக்கிறான்? நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை நேரடி தேர்தலுக்கு பதிலா ஏன் இந்த நியமன முறைய தேர்ந்தெடுத்தது? இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான சில காரணங்கள் இருக்கு. நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை இத பத்தி ரொம்ப ஆழமா விவாதிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னொரு தலைவர், அதாவது ஆளுநர் இருந்தா அங்க அதிகார போட்டி வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? யார் பெரியவர்ங்கிற ஒரு மோதல் உருவாகும். அது மட்டும் இல்லாம பெயரளவு தலைவரா இருக்கிற ஒரு பதவிக்கு எதுக்கு பெரிய அளவுல தேர்தல் நடத்தி பணத்தை வீணாக்கணும்? இந்த காரணங்களால தான் மத்திய அரசால் நியமிக்கப்படுற ஒரு நடுநிலையான ஆளுநர் முறைதான் மாநிலத்தோட ஒற்றுமைக்கும் நிர்வாகம் சுமூகமா நடக்கிறதுக்கும் நல்லதுன்னு முடிவு செஞ்சாங்க. ஆளுநரை மத்திய அரசு நியமிச்சாலும் அவர் மத்திய அரசோட ஒரு ஊழியர் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். 1979ல ஹர்கோவிந்த் பந்த் வழக்குல உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. ஆளுநர் பதவிங்கிறது ஒரு சுதந்திரமான அரசியலமைப்பு அலுவலகம். அது மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு வேலை கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா, ஆளுநர் மத்திய அரசோட எம்ப்ளாயி கிடையாது. அவர் அரசியலமைப்போட ஒரு சுயாதீனமான பாதுகாவலர். பொதுவா ஆளுநரோட பதவிக்காலம் 5 வருஷம். ஆனா அரசியல் அமைப்புல குடியரசுத் தலைவரின் விருப்பமுள்ள வரை அப்படின்ற ஒரு முக்கியமான வரி இருக்கு. நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம்னா, மத்திய அரசு விரும்புற வரைக்கும் தான் அவர் பதவியில இருக்க முடியும். குடியரசுத் தலைவர், அதாவது மத்திய அமைச்சரவை, எந்த நேரத்துல வேணும்னாலும் எந்த காரணமும் சொல்லாம அவரை பதவியிலிருந்து நீக்க முடியும். இந்த முடிவை கோர்ட்ல கேள்வி கேட்க முடியாதுன்னு 1981ல நடந்த சூர்யா நாராயண் வழக்குல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. சரி, ஆளுநரை நியமிக்கிறது பற்றியும் அவரோட பதவி காலம் பற்றியும் பார்த்தோம். இப்போ யார் ஒருத்தர் அந்த பதவிக்கு வர முடியும்? அதுக்கு அரசியலமைப்பு என்னென்ன தகுதிகளையும் நிபந்தனைகளையும் வச்சிருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம். ஆச்சரியமா இருக்குல்ல? இவ்ளோ பெரிய ஒரு பதவிக்கு அரசியலமைப்பு வெறும் 2 தகுதிகளை தான் சொல்லுது. ஒன்னு, அவர் இந்திய குடிமகனா இருக்கணும். 2வது, அவருக்கு 35 வயசு ஆகியிருக்கணும். அவ்வளவுதான். ஆனா பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் சில நிபந்தனைகள் இருக்கு. அவர் எம்பியாவோ எம்எல்ஏவாவோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி லாபம் தர்ற வேற எந்த பதவியிலையும் இருக்கக்கூடாது. இது எதுக்குன்னா, அவர் நடுநிலையோட செயல்படணுங்கிறதுக்காக தான். ஆளுநரோட பங்கு மத்திய மாநில உறவுகள்ல அடிக்கடி ஒரு சிக்கலான விஷயமா இருந்திருக்கு. இந்த உறவுகளை பத்தி ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷன் ஆளுநர் நியமனம் பாரபட்சம் இல்லாம இருக்கணும்னு சில ரொம்ப முக்கியமான பரிந்துரைகளை கொடுத்தது. அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். சர்க்காரியா கமிஷனோட பரிந்துரைகள் ரொம்பவே யோசிச்சு சொல்லப்பட்டவை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆளுநரா வர்றவர் பொது வாழ்க்கையில மதிக்கத்தக்க ஒரு நபரா இருக்கணும். ரொம்ப முக்கியமா அவர் எந்த மாநிலத்துக்கு ஆளுநரா போறாரோ அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவரா இருக்கக்கூடாது. ஏன்? அப்போதான் அவர் அந்த மாநிலத்தோட உள்ளூர் அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு செயல்பட முடியும்.
அது மட்டும் இல்லாம ஒருத்தரை நியமிக்கிறதுக்கு முன்னாடி மத்திய அரசு அந்த மாநில முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசணுங்கிற ஒரு மிக முக்கியமான ஆலோசனையும் அவங்க கொடுத்தாங்க. இது ஒரு நல்லுறவை வளர்க்கும். ஆளுநரோட நியமனம், தகுதிகள் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அவரோட வேலையோட மையப்பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, அவரோட பணிகள் என்ன, அவரோட கருவிப்பெட்டியில அதாவது அவரோட டூல்கிட்ல என்னெல்லாம் இருக்குன்னு இப்போ விரிவாக பார்க்கலாம். நிர்வாகத்துறை எடுத்துக்கிட்டா ஆளுநர் தான் தலைவர். மாநில அரசோட எல்லா உத்தரவுகளும் அவரோட பேர்ல தான் வெளியிடப்படுது. முதலமைச்சர்ல இருந்து மத்த அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாரையும் நியமிக்கிறதும் அவர்தான். ஆனா இது எல்லாத்தையும் விட அவரோட மிக சக்தி வாய்ந்த அதே நேரம் சர்ச்சைக்குரிய அதிகாரம் எதுன்னா, மாநிலத்துல அரசியலமைப்பு படி ஆட்சி நடக்கலன்னு சொல்லி சரத்து 356 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரை செய்யறதுதான். ஆளுநர் வெறும் நிர்வாகத் தலைவர் மட்டும் இல்ல, அவர் மாநில சட்டமன்றத்தோட ஒரு பிரிக்க முடியாத அங்கம். சட்டமன்றத்தை கூட்டுறது, ஒத்தி வைக்கிறது, தேவைப்பட்டா அதை கலைக்கிறதுன்னு எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்கு. சட்டமன்றம் நிறைவேற்றுற எந்த ஒரு மசோதாவும் அவர் கையெழுத்து போட்டாதான் சட்டமாகும். ஒருவேளை அவருக்கு ஒரு மசோதால உடன்பாடு இல்லைனா அதை நிறுத்தி வைக்கலாம், இல்லனா குடியரசுத் தலைவரோட கவனத்துக்கே அனுப்ப முடியும். இந்த அதிகாரம் ரொம்பவும் முக்கியமானது. ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரோட அதிகாரங்களை ஒப்பிடும்போது சில முக்கியமான வித்தியாசங்கள் இருக்கு. முதல்ல மன்னிக்கும் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். ஆளுநரால ஒரு மரண தண்டனைய குறைக்க முடியுமே தவிர அதை முழுசா மன்னிக்க முடியாது. அந்த அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு. ரெண்டாவதா மாநில மசோதாக்களை எடுத்துக்கலாம். ஆளுநர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டா அதுக்கப்புறம் அந்த மசோதாவோட தலைவிதி குடியரசுத் தலைவர் கையில தான். அவர் அதை நிராகரிச்சா அது நிரந்தரமா நிராகரிக்கப்பட்டது. இப்போ நாம ஆளுநரோட அதிகாரங்கள்லயே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் அவரோட விருப்புரிமை அதிகாரங்கள். அதாவது முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையோட ஆலோசனை இல்லாம அவரே சொந்தமா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள். இதுதான் ஆளுநர் பதவியோட சில தெளிவற்ற அதே சமயம் சிக்கலான ஒரு பகுதி. இந்த விருப்புரிமை அதிகாரங்களை நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு அரசியலமைப்பிலேயே நேரடியா சொல்லப்பட்டது, இன்னொன்னு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உருவாகிற அதிகாரங்கள். உதாரணத்துக்கு, ஒரு தேர்தல்ல எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ எந்த கட்சியை ஆட்சி அமைக்க கூப்பிடணுங்கிற மிக முக்கியமான முடிவை ஆளுநர் தான் தன்னோட விருப்புரிமையின் பேர்ல எடுக்கணும். இந்த மாதிரி நேரங்கள்ல தான் அவரோட நடுநிலைமை ரொம்ப கடுமையா சோதிக்கப்படும். ஆளுநரோட விருப்புரிமை அதிகாரங்கள் பத்தி பார்த்தோம் இல்லையா? இந்த அதிகாரங்கள் தான் பல நேரங்கள்ல சர்ச்சைகளோட மையமா இருக்கு. ஆளுநர் நடுநிலையா செயல்படுறாரா இல்ல மத்திய அரசோட ஒரு ஏஜென்ட்டா மட்டும் செயல்படுறாராங்கிற கேள்வி அடிக்கடி எழும். சர்க்காரியா கமிஷன் மட்டுமல்ல, புஞ்சி கமிஷன் மாதிரியான பல குழுக்கள் இந்த சிக்கல்களை ஆராய்ஞ்சிருக்கு. வாங்க அந்த முக்கிய பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கலாம். சர்க்காரிய கமிஷன் தன்னோட அறிக்கையில பல முக்கியமான பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுச்சு. ஆளுநர்கள் மேல பொதுவா என்னென்ன குற்றச்சாட்டுகள் வருது, சில சமயங்கள்ல பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சியை ஆட்சி அமைக்க கூப்பிடுறாங்க, அதாவது பாரபட்சமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமா மத்திய அரசுக்கு பிடிக்காத மாநில அரசுகளை கலைக்கிறதுக்காக அவசரமா குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரை செய்றாங்கன்னும் தேவையில்லாம மாநில மசோதாக்களை நிறுத்தி வைக்கிறாங்கன்னும் பல கவலைகள் தெரிவிக்கப்பட்டது. இதுவரைக்கும் நாம ஆளுநர் பத்தி பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை வேகமா திருப்பி பார்க்கலாம். இது நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை மனசுல பதிய வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வாங்க முக்கிய குறிப்புகளை தொகுத்து பார்ப்போம். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, ஆளுநரோட பங்கு இரட்டைத்தன்மை கொண்டது. அதாவது மாநிலத்தோட பெயரளவு தலைவர், அதே சமயம் மத்திய அரசோட பிரதிநிதி. அவரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார், மக்கள் தேர்ந்தெடுக்கிறதில்ல. அவரோட பதவிக்காலம் குடியரசுத் தலைவரோட விருப்பத்துக்கு உட்பட்டது. குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து இவரை வேறுபடுத்துற முக்கிய அம்சம் என்னன்னா, இவருக்கு இருக்கிற விருப்புரிமை அதிகாரங்கள் தான். இதன் காரணமாகவே இவரோட பதவியின் நடுநிலைமை பத்தி அடிக்கடி விவாதங்கள் வருது. கடைசியா தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்களுக்காக சில முக்கிய குறிப்புகள். ஆளுநர் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான அரசியலமைப்பு சரத்துகள், வழக்குகள், அப்புறம் திருத்தங்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இது உங்க ரிவிஷனுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இந்த அட்டவணைய நல்லா கவனிங்க. சரத்துகள்ல 153 ஆளுநர்கள் பத்தியும் 155 நியமனம் பத்தியும் 161 மன்னிக்கும் அதிகாரம், 163 அமைச்சரவை ஆலோசனை, 213 அவசர சட்டம் மற்றும் 356 குடியரசுத் தலைவர் ஆட்சி பத்தியும் சொல்லுது. வழக்குகள்ல ஹர்கோவிந்த் பந்த் வழக்கு ஆளுநர் பதவியோட சுதந்திரத்தையும், சூரியநாராயண் வழக்கு குடியரசுத் தலைவரோட விருப்பத்தை கேள்வி கேட்க முடியாதுன்னு உறுதி செஞ்சது. திருத்தங்கள்ல 7வது திருத்தம் ஒரே நபரை 2க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநரா நியமிக்க வழி செஞ்சது. சுருக்கமா சொல்லணும்னா, ஆளுநர் பதவிங்கிறது இந்திய அரசியலமைப்புல ஒரு நுட்பமான சமநிலையை ஏற்படுத்துற முயற்சி. அது ஒரு பக்கம் மாநிலத்தோட சுயாட்சியும் மறுபக்கம் நாட்டோட ஒற்றுமையும் பாதுகாக்க முயற்சி செய்யுது. இந்த சமநிலை சரியா பேணப்படுதா இல்லையான்னு என்பதுதான் இந்திய கூட்டாட்சியின் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிற மிக முக்கியமான கேள்வியா இன்னைக்கும் இருக்கு. 31வது அத்தியாயம், அதாவது முதலமைச்சர்.
நம்ம மாநில நிர்வாகத்தோட உண்மையான தலைவர் யார்? அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு? வாங்க எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா விளக்கமா பார்க்கலாம். சரி, இந்த அத்தியாயத்துல நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்துடலாம். முதலாவதா, முதலமைச்சர் எப்படி மாநிலத்தோட உண்மையான தலைவரா இருக்காருன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அவரோட நியமனம், பதவியேற்பு முறைகள் என்னென்ன, அவருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கு, ஆளுநரோட அவரோட உறவு எப்படிப்பட்டது, அவரோட பதவிக்காலம், சம்பந்தப்பட்ட வழக்குகள், முக்கிய சரத்துகள் என்னென்ன, கடைசியா தேர்வுல கேட்கக்கூடிய முக்கிய குறிப்புகளோட ஒரு வேகமான மறுபார்வையும் பார்க்க போறோம். முதல்ல நாம தொடங்க போற இடம் முதலமைச்சரோட அடிப்படை பங்கு என்னங்கிறதுல இருந்து தான். நம்ம நாட்டுல நாடாளுமன்ற ஜனநாயக முறை தானே இருக்கு, அதே மாதிரி மாநிலங்கள்லயும் இருக்கு. இந்த அமைப்புல அரசாங்கத்தோட தலைவரா முதலமைச்சர் எப்படி செயல்படுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டாலே மாநில நிர்வாகத்தோட அஸ்திவார்த்தையே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான். சரி, இந்த ஒப்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்க. அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் தான் மாநிலத்தோட தலைவர், அதாவது ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அவரை நாம பெயரளவு நிர்வாகி, அதாவது டி ஜூரே எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையான அதிகாரம், முடிவெடுக்கிற அதிகாரம் எல்லாம் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? அது முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கு. அவர்தான் அரசாங்கத்தோட தலைவர், அதாவது ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் மற்றும் உண்மையான நிர்வாகி, அதாவது டி ஃபேக்டோ எக்ஸிகியூட்டிவ். மத்தியில குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் என்ன உறவோ அதேதான் மாநிலத்துல ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும். அப்போ இவ்ளோ அதிகாரம் இருக்கிற முதலமைச்சர் பதவிக்கு ஒருத்தர் எப்படி வராரு? அவரை எப்படி தேர்ந்தெடுக்கறாங்க? அவரோட நியமனம், பதவியேற்று விழா நடைமுறைகள் எல்லாம் எப்படி நடக்குது? இதையெல்லாம் இப்ப நாம விளக்கமா பார்க்கலாம். பாருங்க, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட சரத்து 164 என்ன சொல்லுதுன்னா, முதலமைச்சரை ஆளுநர் நியமிப்பார் அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லுது. ஆனா இதுக்கு ஆளுநர் யார வேணும்னாலும் கூப்பிட்டு முதலமைச்சராக்கிடலான்னு அர்த்தம் கிடையாது. பல வருஷமா நாம பின்பற்றி வர்ற நாடாளுமன்ற மரபுப்படி மாநில சட்டமன்ற தேர்தல்ல எந்த கட்சிக்கு பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் ஆதரவிற்கோ அந்த கட்சியோட தலைவரை தான் ஆளுநர் அரசாங்கம் அமைக்க அழைப்பார், முதலமைச்சரா நியமிப்பார். இப்போ ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. ஒருவேளை தேர்தல் முடிவுகள் வருது, ஆனா எந்த ஒரு கட்சிக்குமே அரசாங்கம் அமைக்க தேவையான தனி பெரும்பான்மை கிடைக்கல, அதாவது ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிருச்சு. அப்போ என்ன நடக்கும்? இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல தான் ஆளுநரோட இருப்புரிமை அதிகாரம், அதாவது டிஸ்கிரிஷனரி பவர், முக்கிய பங்கு வகிக்குது. இந்த மாதிரி குழப்பமான சூழலை சமாளிக்கிறதுக்காக 1983ல அமைக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷன் சில தெளிவான வழிகாட்டுதல்களை கொடுத்தது. அதன்படி ஆளுநர் ஒரு முன்னுரிமை வரிசையை பின்பற்றணும். முதல்ல தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி வச்சு ஜெயிச்ச கட்சிகளை அழைக்கணும். அது இல்லைனா தேர்தல்ல அதிக இடங்கள்ல ஜெயிச்ச தனிப்பெரும் கட்சியை அழைத்து மற்ற கட்சிகளோட ஆதரவோட பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லலாம். அதுவும் முடியலைனா தேர்தலுக்கு அப்புறம் புதுசா அமையிற கூட்டணியை அழைக்கலாம். கடைசி வாய்ப்பா சில கட்சிகள் அரசாங்கத்துல சேராம வெளியிருந்து மட்டும் ஆதரவு கொடுக்கற கூட்டணியை அழைக்கலாம். இது ஒரு படிநிலையான அணுகுமுறை. முதலமைச்சர் நியமனத்துல இன்னும் சில விதிமுறைகளும் இருக்கு. உதாரணத்துக்கு, எம்எல்ஏவா இல்லாத ஒருத்தர் கூட முதலமைச்சரா நியமிக்கலாம். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, அவர் 6 மாசத்துக்குள்ள சட்டமன்றத்தோட ஏதாவது ஒரு அவைக்கு, அதாவது கீழவைக்கோ அல்லது மேலவைக்கோ தேர்ந்தெடுக்கப்பட்டாகணும். அதே போல முதல்வர் கீழவை உறுப்பினரா தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்ல, மேலவை உறுப்பினராவும் இருக்கலாம். ஒருவேளை பதவியில இருக்கிற முதல்வர் திடீர்னு இறந்துட்டா ஆளுங்க கட்சி உடனே தங்களோட புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அவரை ஆளுநர் அடுத்த முதலமைச்சரா நியமிப்பார். ஒருத்தர் முதலமைச்சரா பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி ஆளுநர் முன்னிலையில 2 முக்கியமான உறுதிமொழிகளை எடுத்துக்கணும். முதல் உறுதிமொழி பதவி பிரமாணம். இதுல இந்திய அரசியலமைப்புக்கு உண்மையாயிருப்பேன், நம்ம நாட்டோட இறையாண்மையை காப்பாட்டுவேன், என் கடமைகளை நேர்மையா செய்வேன், எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா மக்களுக்கும் நல்லது செய்வேன்னு சத்தியம் பண்ணுவாரு. 2வது ரகசிய காப்பு பிரமாணம். இதுல அரசாங்க ரகசியங்களை என் கடமையை செய்யறதுக்கு தேவையான இடங்களை தவிர வேற எங்கேயும் வெளியிட மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்துக்குவாரு. சரி, இப்போ நியமனம், பதவியேற்பு எல்லாம் முடிஞ்சது. ஒரு முதலமைச்சர் பதவிக்கு வந்தப்பறம் அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, அவர் என்னென்ன முக்கிய பணிகளை செய்யணும், மாநில நிர்வாகத்தோட மையப்புள்ளியா இருக்கிற முதலமைச்சரோட அதிகாரங்களை பத்தி இப்ப விரிவாக பார்க்கலாம். அமைச்சரவையை பொறுத்தவரையில முதலமைச்சர் தான் அசைக்க முடியாத தலைவர். அவர்தான் தன்னோட டீம்ல யார் யார் அமைச்சரா இருக்கணும்னு முடிவு பண்ணி ஆளுநருக்கு பரிந்துரை செய்வார். எந்த அமைச்சருக்கு எந்த துறை, அதாவது எந்த போர்ட்ஃபோலியோ கொடுக்கணும்னு முடிவு பண்றதும், தேவைப்பட்டா இலாக்காக்களை மாத்துறதும் முதலமைச்சரோட அதிகாரம்தான். ஒரு அமைச்சரோட செயல்பாடு சரியில்லைனா அவரை ராஜினாமா பண்ண சொல்லலாம், அல்லது அவரை பதவியிலிருந்து நீக்கச் சொல்லி ஆளுநருக்கு பரிந்துரைக்கலாம். எல்லா அமைச்சரவை கூட்டங்களுக்கும் அவர்தான் தலைமை தாங்குவார். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் ராஜினாமா செஞ்சா அவரோட மொத்த அமைச்சரவையுமே ராஜினாமா செஞ்ச மாதிரிதான். ஒட்டுமொத்த அரசாங்கமும் கவிழ்ந்துவிடும். ஆளுநர் மற்றும் சட்டமன்றத்தோட முதலமைச்சரோட உறவு எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். முதலமைச்சர் ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் நடுவுல ஒரு முக்கியமான தொடர்பு பாலமா செயல்படுறார்.
அமைச்சரவை முடிவுகளை ஆளுநர்கிட்ட கொண்டு போறது அவர்தான். மாநில அரசு தலைமை வழக்கறிஞர், மாநில பணியாளர் தேர்வாணைய தலைவர் போன்ற முக்கிய நியமனங்கள்ல ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவார். சட்டமன்ற கூட்டத்தொடரை எப்போ கூட்டலாம், எப்போ ஒத்திவைக்கலான்னு ஆளுநருக்கு ஆலோசனை சொல்றதும் அவர்தான். அது மட்டும் இல்லாம எப்போ வேணும்னாலும் சட்டமன்றத்தை கலைக்க சொல்லி ஆளுநருக்கு பரிந்துரைக்கிற அதிகாரமும் முதலமைச்சருக்கு உண்டு. இத்தோட முதலமைச்சரோட பணிகள் முடியல. அவர் இன்னும் பல தொப்பிகளை மாட்டிக்குவாரு. அவர் மாநில திட்டக்குழுவோட தலைவர். அப்புறம் பல மாநிலங்கள் சேர்ந்த மண்டல குழுக்களுக்கு சுழற்சி முறையில துணைத் தலைவராகவும் இருப்பார். பிரதமர் தலைமையில நடக்கிற மாநிலங்களுக்கிடையான மன்றம், நிதி ஆயோக் ஆட்சிக்குழு, இது எல்லாத்துலயும் அவர் ஒரு உறுப்பினர். மாநில அரசாங்கத்தோட கொள்கைகளை, முடிவுகளை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற முதன்மை செய்தி தொடர்பாளர் அவர்தான். மாநிலத்துக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வரும்போது அரசியல் ரீதியா அதை சமாளிக்கிற தலைமை பொறுப்புல இருக்கிறதும் முதலமைச்சர் தான். சரி, இப்போ நாம முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையேயான உறவை நம்ம அரசியலமைப்புச் சட்டம் எப்படி வரையறுக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க 2 பேரோட செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துறதுக்குன்னே சில முக்கியமான சரத்துகள் இருக்கு. அத பத்தி பார்க்கலாம். சரத்து 167 முதலமைச்சரோட 3 முக்கியமான கடமைகளை வரிசைப்படுத்துது. முதல் கடமை, அமைச்சரவை எடுக்கிற எல்லா முடிவுகளையும் ஆளுநருக்கு தெரியப்படுத்தணும். 2வது கடமை, மாநில நிர்வாகம் சம்பந்தமா ஆளுநர் ஏதாவது தகவல் கேட்டா அதை கொடுக்கணும். 3வது கடமை ரொம்ப நுட்பமானது. ஒரு அமைச்சர் தனிப்பட்ட முறையில ஒரு முடிவை எடுத்து, ஆனா அது ஒட்டுமொத்த அமைச்சரவையிலையும் விவாதிக்கப்படலைன்னா ஆளுநர் சொன்னா அந்த விஷயத்த முதலமைச்சர் முழு அமைச்சரவையோட பரிசீலனைக்கு கொண்டு வரணும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது முதலமைச்சரோட பதவி காலம். எவ்வளவு காலம் அவர் பதவியில இருக்கலாம்? இது சம்பந்தமா ஏதாவது முக்கிய வழக்குகள் இருக்கா? அரசியலமைப்புச் சரத்துகள் என்ன சொல்லுது? வாங்க பார்க்கலாம். நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி முதலமைச்சருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பதவிக்காலம், அதாவது 5 வருஷம் அப்படின்னு எதுவும் நிர்ணயிக்கப்படல. சட்டத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் ஆளுநரின் விருப்பம் உள்ளவரே பதவியில இருப்பார். இத கேட்ட உடனே ஆளுநர் நினைச்சா முதலமைச்சரை எப்ப வேணாலும் வேலையை விட்டு தூக்கிடலாமா அப்படின்னு தோணும். ஆனா உண்மை அதுவல்ல. இங்கதான் 1994 வருஷம் வந்த எஸ்.ஆர். பொம்மை வழக்கு ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துச்சு. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுத்துச்சு. ஆளுநர் தன்னோட தனிப்பட்ட விருப்பத்தின் பேர்ல ஒரு முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. ஒரு அரசாங்கத்துக்கு சட்டமன்றத்துல பெரும்பான்மை இருக்கா இல்லையாங்கிறத ராஜ்பவன்ல முடிவு பண்ணக்கூடாது. அத சட்டமன்றத்துக்குள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது மாநில அரசுகளோட ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கிற ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு. இதுவரைக்கும் நாம பார்த்த முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட எல்லா முக்கிய சரத்துகளையும் இப்போ ஒரே அட்டவணையில சுருக்கமா பார்க்கலாம். சரத்து 163, 164, 166, 167 அப்புறம் 177. இந்த ஒவ்வொரு சரத்தும் சுருக்கமா என்ன சொல்லுதுங்கிறத அடுத்ததா நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, சரத்து 163 ஆளுநருக்கு ஆலோசனை சொல்ல முதலமைச்சர் தலைமையில ஒரு அமைச்சரவை இருக்குன்னு சொல்லுது. சரத்து 164 முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களோட நியமனம், அவங்களோட கூட்டு பொறுப்பு, இதையெல்லாம் பத்தி பேசுது. சரத்து 166 மாநில அரசாங்கத்தோட எல்லா நிர்வாக நடவடிக்கைகளும் ஆளுநரோட பெயர்ல தான் எடுக்கப்படும்னு சொல்லுது. கடைசியா சரத்து 177 அமைச்சர்களுக்கு சட்டமன்றத்தோட 2 அவைகளையும் பேசி விவாதங்கள்ல பங்கெடுக்க உரிமை இருக்குன்னு சொல்லுது. சரி, நாம இப்போ இந்த அத்தியாயத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம படிச்ச எல்லா விஷயங்களையும் ஒரு வேகமான மறுபார்வை பார்த்து பரீட்சைக்கு என்னென்ன முக்கியம்னு தொகுத்து பார்த்துடலாம். நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதோ. 1. முதலமைச்சர் தான் மாநில அரசாங்கத்தோட உண்மையான நிர்வாகத் தலைவர். 2. பெரும்பான்மை கட்சி தலைவரை ஆளுநர் முதல்வரா நியமிப்பார். 3. தொங்கு சட்டமன்றம் வந்தா சர்க்காரியா கமிஷனோட வழிகாட்டுதல்கள் ரொம்ப முக்கியம். 4. முதலமைச்சர் தான் அமைச்சரவையோட தலைவர். ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையிலான முக்கிய தொடர்பு பாலம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க இந்த ஸ்லைட ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமான சரத்துகள் 163, 164 மற்றும் 167. முக்கியமான குழு சர்க்காரியா கமிஷன். முக்கியமான வழக்கு எஸ்.ஆர். பொம்மை வழக்கு. உண்மையான நிர்வாகி, பேரளவு நிர்வாகிக்கு இடையேயான வித்தியாசம், ஆளுநரின் விருப்புரிமை அதிகாரம் போன்ற கருத்துக்களை தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதிலிருந்து தான் அதிகமா கேள்விகள் வரும். வணக்கம். நம்ம இந்திய அரசியல் அமைப்புல மாநில அரசாங்கத்தோட உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அது முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை கிட்டதான். எம். லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தோட 32வது அத்தியாயத்தை வச்சு இந்த மாநில அமைச்சரவை பத்தி அக்குவேறு ஆணிவேரா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு மாநிலத்தோட பேரளவு தலைவர் ஆளுநர்னாலும் உண்மையான நிர்வாக அதிகாரம், அதாவது டே டு டே பவர், முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு கிட்ட தான் இருக்கு. அது எப்படி, ஏன் அப்படின்னு தான் நம்ம இப்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல அமைச்சரவைனா என்னன்னு ஒரு அறிமுகம்.
அப்புறம் அவங்களுடைய நியமனம், பதவி பிரமாணம், சம்பளம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து அமைச்சர்களோட பொறுப்புகள் என்னென்ன, கேபினெட்டோட அமைப்பு மற்றும் பங்கு, முக்கிய அரசியலமைப்பு விதிகள், கடைசியா ஒரு குவிக் ரிவிஷன் பண்ணிட்டு தேர்வுக்கான முக்கிய பாயிண்ட்ஸையும் பார்ப்போம். சரி, இப்ப நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது அமைச்சரவை பத்தின ஒரு அறிமுகம். பாருங்க, நம்ம மத்திய அரசுல எப்படி ஒரு பார்லிமெண்டரி சிஸ்டம் இருக்கோ அதே மாதிரி தான் மாநிலங்கள்லயும். இங்க முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை தான் மாநிலத்தோட உண்மையான நிர்வாக அமைப்பு, ரியல் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி. நம்ம அரசியலமைப்புல பாத்தீங்கன்னா மாநில அமைச்சரவை பத்தி ரொம்ப விலாவாரியா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா 2 சரத்துகள், ஆர்டிகல் 163யும் 164ம், இதுதான் ஒட்டுமொத்த மாநில அமைச்சரவைக்கும் அஸ்திவாரம். அவங்களோட நிலை என்ன, நியமனம் எப்படி, பொறுப்புகள் என்னன்னு எல்லாத்தையும் இந்த 2 ஆர்டிகல் தான் முடிவு பண்ணுது. சரி, இவ்வளவு அதிகாரம் இருக்கிற இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது அமைச்சரவை எப்படி உருவாக்கப்படுது, அவங்களோட நியமனம், பதவி பிரமாணம், சம்பளம் பத்தி இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த நியமன முறை பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது. முதல் ஸ்டெப், ஆளுநர் முதலமைச்சரை நியமிப்பார். அதுக்கப்புறம் மத்த அமைச்சர்களை ஆளுநர் நியமிப்பார். ஆனா அது முதலமைச்சரோட ஆலோசனைப்படி மட்டும்தான். சீஃப் மினிஸ்டர் யாரை கை காட்டுறாரோ அவங்கள தான் ஆளுநர் அமைச்சரா நியமிக்க முடியும். இதுல ஒரு சுவாரஸ்யமான சிறப்பு விதி இருக்கு. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா மாதிரி மாநிலங்கள்ல கட்டாயமா ஒரு பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் இருக்கணும்னு அரசியலமைப்பு சொல்லுது. முன்னாடி பீகாரோ இந்த லிஸ்ட்ல இருந்துச்சு. ஆனா 2006ல வந்த 94வது சட்டத்திருத்தம் மூலமா பீகாரை நீக்கிட்டு புதுசா உருவான சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மாநிலங்களை இதுல சேர்த்தாங்க. இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, ஒரு அமைச்சர் அவர் சட்டமன்றத்திலோ அல்லது சட்ட மேலவையிலோ உறுப்பினரா இல்லைனாலும் 6 மாசம் வரைக்கும் அமைச்சரா இருக்கலாம். ஆனா அந்த 6 மாசத்துக்குள்ள அவர் ஏதாவது ஒரு அவையில உறுப்பினராகிடணும். அப்படி இல்லைன்னா அவர் அமைச்சர் பதவியை இழந்துடுவார். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் அவங்க மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவங்களா இருப்பாங்க. சரத்து 177 படி அவங்க 2 அவைகள்லயும் பேசலாம், விவாதத்துல கலந்துக்கலாம். ஆனா ஓட்டு போடுறது மட்டும் அவங்க உறுப்பினரா இருக்கிற அவையில மட்டும்தான். அடுத்து பதவி பிரமாணம். ஒவ்வொரு அமைச்சரும் பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ஆளுநர் முன்னிலையில 2 முக்கியமான உறுதிமொழிகளை எடுத்துக்குவாங்க. ஒன்னு பதவி பிரமாணம், அதாவது அரசியலமைப்பை மொப்பேன், நேர்மையா கடமையாற்றுவேன்னு சொல்றது. இன்னொன்னு ரகசிய காப்பு பிரமாணம், அதாவது அரசு ரகசியங்களை வெளியிட மாட்டேன்னு சொல்றது. இந்த 2ம் அவங்களோட கடமையை உணர்த்தும். அமைச்சர்களோட சம்பளம் படிகளை மாநில சட்டமன்றம் தான் முடிவு செய்யும். அவங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான சம்பளத்தோட சேர்த்து அமைச்சரா இருக்கிறதால சிறப்பு படிகள், வீடு, பயண வசதிகள்னு பல சலுகைகள் கிடைக்கும். இதெல்லாம் அவங்க பொறுப்புக்கேத்த மாதிரி இருக்கும். சரி, சம்பளம், சலுகைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நாம இப்ப போக போறோம். அதுதான் அவங்களுடைய பொறுப்புகள். நாடாளுமன்ற ஆட்சி முறையோட ஆணிவேரே இந்த பொறுப்பு கூறல் தான், அதாவது அக்கவுண்டபிலிட்டி. ஒரு அமைச்சருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கு, அதோட வெவ்வேறு நிலைகள் என்னன்னு இப்ப விளக்கமா பார்க்கலாம். முதலாவதா கூட்டு பொறுப்பு, அதாவது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரத்து 164 என்ன சொல்லுதுன்னா, ஒட்டுமொத்த அமைச்சரவையும் மாநில சட்டமன்றத்துக்கு கூட்டாக பொறுப்பானதுன்னு சொல்லுது. இங்க கூட்டாகன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இது ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி. ஒருத்தர் தப்பு பண்ணினாலும் ஒட்டுமொத்த டீமுக்கும் தான் பொறுப்பு. இத அழகா ஒரு வரியில சொல்லுவாங்க, அவங்க ஒன்னா நீந்துவாங்க இல்லனா ஒன்னா மூழ்குவாங்க அப்படின்னு. சட்டமன்றத்துல அரசுக்கு எதிரா ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறனா ஒரு அமைச்சர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அமைச்சரவையுமே ராஜினாமா செய்யணும். முதலமைச்சர் ராஜினாமா செஞ்சாலும் அதே நிலைமைதான், மொத்த அமைச்சரவையும் களைஞ்சிடும். அடுத்து தனிப்பட்ட பொறுப்பு, அதாவது இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அரசியலமைப்பு படி அமைச்சர்கள் ஆளுநரின் விருப்பத்தின் பேரில் பதவி வகிக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஆளுநர் நினைச்சா ஒரு அமைச்சரை நீக்கிட முடியாது. முதலமைச்சர் ஆலோசனை கொடுத்தா மட்டும்தான் ஆளுநர் ஒரு அமைச்சரை நீக்க முடியும். சோ உண்மையில இந்த அதிகாரம் முதலமைச்சர் கையில தான் இருக்கு. தன் டீம்ல ஒருத்தர் சரியா வேலை செய்யலனா அவரை ராஜினாமா பண்ண சொல்லவோ இல்லனா ஆளுநர்கிட்ட சொல்லி நீக்கவோ முதலமைச்சரால முடியும். இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். நம்ம நாட்டுல அமைச்சர்களுக்கு சட்ட பொறுப்பு, அதாவது லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. பிரிட்டன்ல எல்லாம் ஒரு அரசாங்க உத்தரவுக்கு ஒரு அமைச்சரும் சேர்ந்து கையெழுத்து போடணும். ஆனா இந்தியால அப்படி இல்ல. ஆளுநர் பேர்ல வர்ற உத்தரவுக்கு அமைச்சர் கையெழுத்து தேவையில்லை. அது மட்டும் இல்லாம அமைச்சர்கள் ஆளுநருக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாங்கன்னு எந்த கோர்ட்லயும் கேள்வி கேட்க முடியாது. இதுதான் நடைமுறை. சரி, இப்ப நாம அமைச்சரவையோட அமைப்பு மற்றும் பங்கு பத்தி பார்க்க போறோம். பொதுவா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த உள்வட்டம் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம்.
பொதுவா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கேபினெட் ரெண்டும் ஒண்ணுன்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா அதுல பெரிய வித்தியாசம் இருக்கு. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ங்கிறது ஒரு பெரிய அமைப்பு. அதுல கேபினெட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள்னு எல்லாரும் இருப்பாங்க. ஆனா கேபினெட்ங்கிறது அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த குழு. முக்கியமான சீனியர் அமைச்சர்கள் மட்டும்தான் அதுல இருப்பாங்க. சொல்லப்போனா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ங்கிறது ஒரு பெரிய சமையலறைனா, கேபினெட்ங்கிறது அந்த சமையலறையில முக்கியமா சமைக்கிற தலைமை செஃப் மாதிரி. எல்லா முக்கிய முடிவுகளையும் இவங்க தான் எடுப்பாங்க. அப்ப கேபினெட்டோட முக்கிய வேலைகள் என்ன? மாநிலத்தோட மிக உயர்ந்த முடிவுகளை எடுக்கிறது இவங்க தான். அரசாங்கத்தோட கொள்கைகளை உருவாக்குறதும் இவங்க தான். சுருக்கமா சொன்னா, அரசாங்கத்தோட உச்சபட்ச நிர்வாக அதிகாரம் கேபினெட் கிட்ட தான் இருக்கு. எல்லா துறைகளையும் ஒருங்கிணைக்கிறது, ஆளுநருக்கு ஆலோசனை சொல்றது, ஏதாவது நெருக்கடி வந்தா அதை சமாளிக்கிறதுன்னு மாநில அரசோட இன்ஜினே இந்த கேபினெட் தான். அவங்க வேலையை இன்னும் எளிதாக்க கேபினெட் கமிட்டிகள் மூலமாவும் செயல்படுவாங்க. இதுவரைக்கும் நாம அமைச்சரவை பத்தின பொதுவான விஷயங்களை பார்த்தோம். இப்ப இது சம்பந்தமான முக்கியமான அரசியலமைப்பு விதிகள் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இந்த அட்டவணை மாநில அமைச்சரவை தொடர்பான மிக முக்கியமான சரத்துகளை ஒரே இடத்துல காட்டுது. முதல்ல ஆர்டிகல் 163. இது ஆளுநருக்கு உதவி செய்யவும் ஆலோசனை சொல்லவும் ஒரு அமைச்சரவை இருக்கணும்னு சொல்லுது. அடுத்து ஆர்டிகல் 164. இது அமைச்சர்கள் தொடர்பான மற்ற விதிகள், அதாவது அவங்க நியமனம், பொறுப்புகள் பத்தி பேசுது. அடுத்தது ஆர்டிகல் 166. மாநில அரசாங்கத்தோட அலுவல் நடவடிக்கைகள் எப்படி நடத்தப்படணும்னு இது சொல்லுது. அடுத்து ஆர்டிகல் 167. இது ரொம்ப முக்கியம். முதலமைச்சர் ஆளுநருக்கு தகவல் கொடுக்க வேண்டிய கடமைகளை பத்தி பேசுது. கடைசியா ஆர்டிகல் 177. இது சட்டமன்ற அவைகள்ல அமைச்சர்களுக்கான உரிமைகள் என்னென்னு வரையறுக்குது. இப்ப இதுல ஒவ்வொன்னையும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். சரி, சரத்து 163 என்ன சொல்லுதுன்னா, முதலமைச்சர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை ஆளுநருக்கு உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் இருக்கணும்னு சொல்லுது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விதிவிலக்கு இருக்கு. ஆளுநர் தன்னோட தன்னிச்சையான அதிகாரத்தை பயன்படுத்துற இடங்கள்ல இந்த ஆலோசனை தேவையில்லை. ஒரு விஷயம் ஆளுநரோட தன்னிச்சையான அதிகாரத்துக்கு உட்பட்டதா இல்லையான்னு ஒரு கேள்வி எழுந்தா அதுல ஆளுநரோட முடிவுதான் இறுதியானது. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இந்த ஆளுநர் அமைச்சரவை உறவுல ஷம்ஷேர் சிங் வழக்கு ஒரு மைல்கல். 1974ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, ஆளுநரின் திருப்தி என்பது அவருடைய தனிப்பட்ட திருப்தி அல்ல, அது அமைச்சரவையின் திருப்தி அப்படின்னு தெளிவா சொல்லிருச்சு. இதனால பொதுவான விஷயங்கள்ல ஆளுநர் அமைச்சரவையோட ஆலோசனையை கேட்டுதான் செயல்படணுங்க உறுதியாச்சு. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். அடுத்து ஆர்டிகல் 164. இதுல பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதலமைச்சர் ஆளுநரால நியமிக்கப்படுவார், மத்த அமைச்சர்கள் முதலமைச்சர் ஆலோசனைப்படி நியமிக்கப்படுவாங்கன்னு இது சொல்லுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் 2003ல வந்த 91வது சட்டத்திருத்தம். இது 2 பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. ஒன்று, அமைச்சர்களோட மொத்த எண்ணிக்கை சட்டமன்றத்தோட மொத்த உறுப்பினர்கள்ல 15% மேல போகக்கூடாது. அதே சமயம் குறைஞ்சது 12 பேர் இருக்கணும். 2வது, கட்சி தாவல் தடைச்சட்டத்தின் கீழே ஒரு எம்எல்ஏ தகுதி நீக்கம் செய்யப்பட்டா அவர் அமைச்சராகவும் முடியாது. இது அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. இப்ப சரத்து 166க்கு வருவோம். இது ரொம்ப எளிமையானது. மாநில அரசாங்கத்தோட எல்லா நிர்வாக நடவடிக்கைகளும், அதாவது எல்லா அரசாணைகளும் ஆளுநரோட பேர்ல தான் எடுக்கப்படணும். முடிவெடுக்கிறது அமைச்சரவையா இருந்தாலும் செயல்முறைப்படி அது ஆளுநர் பேர்ல தான் நடக்கும். அடுத்து சரத்து 167. இத முதலமைச்சரோட ஒரு முக்கியமான கடமையை சொல்லுது. அதாவது அமைச்சரவை எடுக்கிற எல்லா முடிவுகளையும், நிர்வாகம் சம்பந்தமான எல்லா தகவல்களையும் ஆளுநருக்கு தெரிவிக்க வேண்டியது முதலமைச்சரோட கடமை. ஆளுநர் கேட்டாலும் தகவல்களை கொடுக்கணும். இது 2 பேருக்கும் இடையிலான ஒரு பாலமா செயல்படுது. சரி, இவ்ளோ நேரம் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். இப்போ கடைசியா எல்லாத்தையும் ஒரு முறை வேகமா ரிவிஷன் பண்ணிட்டு தேர்வுல என்னென்ன கேள்விகள் வரலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன ரீகேப். முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை தான் மாநிலத்தோட உண்மையான நிர்வாக அமைப்பு. ஆர்டிகல் 163, 164 இதுக்கு அடிப்படை. இவங்க கூட்டு பொறுப்பு கொள்கையின் அடிப்படையில தான் செயல்படுறாங்க. இந்த பெரிய அமைச்சரவைக்குள்ள கேபினெட்டுங்கிற ஒரு சின்ன ஆனா சக்தி வாய்ந்த குழு தான் எல்லா முடிவுகளையும் எடுக்குது. கடைசியா ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையிலான பாலமா முதலமைச்சர் செயல்படுறார். இந்த 5 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். தேர்வுக்கு தயாராகிறவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதோ. முதல்ல சரத்துகள் 123, 164, 168, 167 மற்றும் 177. இதையெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 90வது சட்டத்திருத்தம் 2003. இந்த 15% அமைச்சர் வரம்பு ரொம்ப முக்கியம். அப்புறம் ஷம்ஷேர் சிங் வழக்கு 1974. இது ஆளுநர் அமைச்சரவை ஆலோசனைப்படி தான் செயல்படணும்னு சொன்னது. கடைசியா கூட்டு பொறுப்பு, தனிப்பட்ட பொறுப்பு போன்ற கோட்பாடுகளை தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க.
இந்தியாவுல மத்திய அரசுக்கு நாடாளுமன்றம் எப்படியோ அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சட்டங்களை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான அமைப்பு இருக்கு. அதுதான் மாநில சட்டமன்றம். சொல்லப்போனா இதுதான் மாநில நிர்வாகத்தோட இதயமே. இன்னைக்கு நாம இந்த மாநில சட்டமன்றம்னா என்ன, அதோட அமைப்பு எப்படி இருக்கு, அதுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, அது எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாத்தையும் ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பாத்திரலாம். முதல்ல சட்டமன்றத்தோட அமைப்பு மற்றும் கட்டமைப்பை பத்தி பேச போறோம். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற சபைகள், அதோட உறுப்பினர் எண்ணிக்கையை பத்தி தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததா உறுப்பினர்களோட பதவிக்காலம், அவங்களுக்கான தகுதிகள் என்னன்னு பார்ப்போம். தொடர்ந்து சட்டமன்ற அதிகாரிகள், கூட்டத்தொடர்கள் எப்படி நடக்குது, சட்டங்கள் இயற்றும் முறை எப்படி இருக்குன்னு ஆழமா அலசுவோம். கடைசியா நம்ம நாடாளுமன்றத்துக்கும் மாநில சட்டமன்றத்துக்கும் என்ன வித்தியாசம்னு ஒப்பிட்டு பார்த்து முடிக்க போறோம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு மாநில சட்டமன்றத்தோட அஸ்திவாரமே நம்ம அரசியலமைப்பு சட்டம்தான். அது இந்த அமைப்பை எப்படி வடிவமைச்சிருக்கு, அதோட அடித்தளம் என்னங்கிறத முதல்ல நாம தெளிவா புரிஞ்சுக்குவோம். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல பகுதி 6ல சரத்து 168லிருந்து 212 வரைக்கும் மாநில சட்டமன்றத்தை பத்தி தான் முழுமையா பேசுது. அதோட அமைப்பு எப்படி இருக்கணும், உறுப்பினர்கள் யாரு, அவங்களுக்கு என்ன அதிகாரம், சட்டங்கள் எப்படி இயற்றணும்னு எல்லா விஷயங்களையும் இந்த சரத்துகள் தான் நமக்கு தெளிவா விளக்குது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியால இருக்கிற எல்லா மாநிலங்கள்லயும் சட்டமன்ற அமைப்பு ஒரே மாதிரி கிடையாது. இதுல 2 வகை இருக்கு. ஒன்னு ஓரவை சட்டமன்றம், அதாவது யூனிகேமரல். இங்க ஆளுநரும் சட்டமன்ற பேரவை மட்டும் இருப்பாங்க. இப்போதைக்கு 22 மாநிலங்கள்ல இந்த முறை தான் இருக்கு. இன்னொரு வகை ஈரவை சட்டமன்றம், அதாவது பைகேமரல். இங்க ஆளுநர், சட்டமன்ற பேரவை, அதோட சேர்த்து சட்டமன்ற மேலவைன்னு 2 அவைகள் இருக்கும். ஆந்திரா, தெலங்கானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த 6 மாநிலங்கள்ல மட்டும் ஈரவை சட்டமன்றம் செயல்படுது. ஒரு மாநிலத்துக்கு சட்டமன்ற மேலவை வேணுமா இல்ல வேண்டாமான்னு முடிவு பண்றதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. அதை பத்தி தான் சரத்து 169 சொல்லுது. இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு செயல்முறை. முதல்ல அந்த மாநிலத்தோட சட்டமன்ற பேரவை இது சம்பந்தமா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும். அதுவும் சாதாரண பெரும்பான்மையில இல்ல, சிறப்பு பெரும்பான்மையில நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் அந்த தீர்மானம் நேரா நாடாளுமன்றத்துக்கு போகும். நாடாளுமன்றம் ஒரு சாதாரண சட்டத்தை ஏற்றி அந்த மேலவையை உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம். ஆக மாநிலம் ஆரம்பிச்ச வைக்கும், ஆனா இறுதி முடிவு நாடாளுமன்றத்து கையில தான் இருக்கு. சரி, சட்டமன்றத்தோட அமைப்பு முறைகளை பார்த்தாச்சு. இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த சபைகள்ல, அதாவது பேரவை மற்றும் மேலவையில எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம், அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கங்கிறத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல சட்டமன்ற பேரவை, அதாவது விதான் சபா. இதோட உறுப்பினர்களை, அதாவது நம்ம எம்எல்ஏஸை நாம தான் தேர்தல்ல ஓட்டு போட்டு நேரடியா தேர்ந்தெடுக்கிறோம். அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு பேரவையில அதிகபட்சமா 500 உறுப்பினர்களும் குறைந்தபட்சம் 60 உறுப்பினர்களும் இருக்கலாம். ஆனா அருணாச்சல், சிக்கிம், கோவா மாதிரி சில சின்ன மாநிலங்களுக்கு இதுல விலக்கு கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் இருக்கு. முன்னாடி வரைக்கும் ஆங்கிலோ இந்தியன் சமூகத்திலிருந்து ஒருத்தரை ஆளுநர் நியமனம் செய்வார். ஆனா 2019ல கொண்டு வந்த 104வது சட்ட திருத்தம் மூலமா அந்த முறையை இப்போ நிறுத்திட்டாங்க. இப்ப சட்டமன்ற மேலவைக்கு வருவோம். இங்க உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற முறை ரொம்பவே வித்தியாசமானது. ஒரு மறைமுக தேர்தல் மாதிரி. இதுல பாருங்க, மொத்த உறுப்பினர்கள்ல 1/3 உறுப்பினர்களை எம்எல்ஏஸ் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இன்னொரு 1/3 உறுப்பினர்களை நம்ம உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது நகராட்சிகள், மாவட்ட வாரியங்கள் தேர்ந்தெடுக்கும். அப்புறம் 12/1 பட்டதாரிகளாலும் இன்னொரு 12/1 ஆசிரியர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. கடைசியா 6/1 உறுப்பினர்களை கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவையில சிறந்த வழங்குறவங்களா பார்த்து ஆளுநரே நேரடியா நியமனம் செய்வார். ஆக இது ஒரு கலவையான பிரதிநிதித்துவத்தை கொண்ட அவை. இதுவரைக்கும் சட்டமன்றத்தோட அமைப்பையும் உறுப்பினர் எண்ணிக்கையையும் பார்த்தோம். சரி, இப்போ அந்த அவைகள்ல உறுப்பினரா இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், அவங்களோட பதவிக்காலம் எவ்வளவு, அதை பத்தி இப்போ நாம விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். பதவிக்காலத்தை பொறுத்தவரைக்கும் இந்த 2 அவைகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சட்டமன்ற பேரவையோட பதவிக்காலம் 5 வருஷம். 5 வருஷம் முடிஞ்சதும் அது கலைக்கப்பட்டு புது தேர்தல் நடக்கும். ஆனா சட்டமன்ற மேலவை அப்படி இல்ல. அது ஒரு நிரந்தரமான அவை, ராஜ்யசபா மாதிரி. அது எப்பவுமே கலைக்கப்படாது. அதோட உறுப்பினர்களோட பதவிக்காலம் 6 வருஷம். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் 3/1 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவாங்க. அந்த இடத்துக்கு புது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். சரி, ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? முதல்ல அவர் இந்திய குடிமகனா இருக்கணும். ரெண்டாவதா, தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு முன்னாடி சட்டப்படி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். வயசை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற பேரவைக்கு, அதாவது எம்எல்ஏ ஆகணும்னா குறைந்தபட்சம் 25 வயசாகி இருக்கணும். அதே சட்டமன்ற மேலவைக்கு, அதாவது எம்எல்சி ஆகணும்னா குறைந்தபட்சம் 30 வயசாகி இருக்கணும்.
இது மட்டும் இல்லாம நாடாளுமன்றம் இயற்றிய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951ல சொல்லப்பட்டிருக்கிற மற்ற தகுதிகளும் அவருக்கு இருக்கணும். ஒரு உறுப்பினர் எந்தெந்த காரணங்களுக்காக தன்னோட பதவியை இழக்க நேரிடும், அதாவது தகுதி இழப்பு செய்யப்படுவார்னு பார்க்கலாம். இது 2 வகையா பிரிக்கலாம். 1, அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்ட காரணங்கள். உதாரணத்துக்கு, லாபம் தரக்கூடிய அரசு பதவியில இருந்தா, மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு நீதிமன்றம் சொன்னா, இல்ல கடனை திருப்பித் தர முடியாதவர்னு அறிவிக்கப்பட்டா அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார். 2வது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ வர காரணங்கள். தேர்தல் சம்பந்தமான குற்றங்கள்ல ஈடுபட்டிருந்தா, இல்ல ஏதாவது ஒரு குற்ற வழக்குல 2 வருஷத்துக்கு மேல சிறை தண்டனை வாங்கியிருந்தா அப்பவும் அவர் பதவியை இழக்க நேரிடும். தகுதி இழப்புல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கட்சித்தாவல். இத பத்தி தான் நம்ம அரசியலமைப்போட 10வது அட்டவணை பேசுது. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு கட்சியோட சின்னத்துல ஜெயிச்சுட்டு பதவிக்கு வந்ததும் இன்னொரு கட்சிக்கு தாவினா அவரோட உறுப்பினர் பதவி பறிப்போயிடும். இது சம்பந்தமா இறுதி முடிவு எடுக்கிற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா, பேரவையில சபாநாயகர்கிட்டையும் மேலவையில தலைவர்கிட்டையும் இருக்கு. ஆனா அவரோட முடிவு தான் கடைசியானதா கிடையாது. 1992ல நடந்த கிஹோட்டோ ஹலோஹான் வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, கட்சித்தாவல் விஷயத்துல சபாநாயகர் எடுக்கிற முடிவையும் நீதிமன்றம் மறு ஆய்வு செய்யலான்னு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்துச்சு. ஓகே, இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களோட தகுதி இழப்புகள் பத்தி பார்த்தோம். இனி சட்டமன்றம் எப்படி நிர்வகிக்கப்படுது, அதோட அலுவலர்கள் யாரு, சபை கூட்டத்தொடர்கள்லாம் எப்படி நடக்குதுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு சபைக்கும் அதோட நடவடிக்கைகளை வழிநடத்த ஒரு அவைத்தலைவர் இருப்பாங்க. சட்டமன்ற பேரவைக்கு சபாநாயகரும் துணை சபாநாயகரும் இருப்பாங்க. அதே மாதிரி சட்டமன்ற மேலவைக்கு தலைவரும் துணைத் தலைவரும் இருப்பாங்க. பொதுவா இவங்களோட அதிகாரங்கள் ஒன்று போல இருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல சபாநாயகருக்கு ஒரு தனிப்பட்ட மிக முக்கியமான அதிகாரம் இருக்கு. அது என்னன்னா, ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையான்னு முடிவு பண்ற அதிகாரம். இந்த விஷயத்துல சபாநாயகரோட முடிவுதான் இறுதியானது. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. சட்டமன்ற கூட்டத்தொடர் சம்பந்தமா சில முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. அதோட அர்த்தத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும். முதல்ல சம்மனிங், அதாவது கூட்டுதல். இதோட அர்த்தம் சட்டமன்றத்தை கூட்டச் சொல்லி ஆளுநர் அழைப்பு விடுறது. 2வது அட்ஜார்ன்மெண்ட், அதாவது ஒத்திவைப்பு. சபையோட ஒரு நாள் அமர்வை குறிப்பிட்ட நேரத்துக்கு தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறது. இந்த அதிகாரம் அவைத்தலைவர்கிட்ட இருக்கு. 3வது ப்ராரகேஷன், அதாவது முடிவுறுத்தல். ஒரு கூட்டத்தொடரையே முடிவுக்கு கொண்டு வருது. இந்த அதிகாரம் ஆளுநர்கிட்ட இருக்கு. கடைசியா டிசல்யூஷன், அதாவது கலைத்தல். இது சட்டமன்ற பேரவையோட ஆயுட்காலத்தையே முடிவுக்கு கொண்டு வருது. இந்த அதிகாரமும் ஆளுநருக்கு தான் உண்டு. இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளும் எப்படி சட்டங்களை உருவாக்குறாங்க, ஒரு மசோதா எப்படி பல கட்டங்களை தாண்டி ஒரு சட்டமா மாறுது, அந்த பயணத்தை நாம இப்போ படிப்படியா பார்க்க போறோம். ஒரு சாதாரண மசோதா சட்டமா மாறணும்னா அது பல படிகளை கடந்து வரணும். முதல் வாசிப்பு. இதுல மசோதாவை அவையில அறிமுகம் செய்வாங்க. 2வது வாசிப்பு தான் ரொம்ப முக்கியம். இதுல தான் மசோதாவோட ஒவ்வொரு பிரிவையும் எடுத்து வச்சு தீவிரமா விவாதிப்பாங்க, திருத்தங்கள் கொண்டு வருவாங்க. 3வது வாசிப்புல மசோதாவை நிறைவேற்றுறதுக்காக வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அதுக்கப்புறம் மசோதா அடுத்த சபைக்கு போகும். அங்கேயும் இதே மாதிரி 3 வாசிப்புகள் நடக்கும். கடைசியில 2 அவைகளும் ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மசோதா ஆளுநரோட ஒப்புதலுக்காக அனுப்பப்படும். ஆளுநர் கையெழுத்து போட்டதும் அந்த மசோதா சட்டமாக மாறிடும். ஆனா ஒரு நிமிஷம், ஒருவேளை சட்டமன்ற பேரவை ஒரு மசோதாவை ஏத்துக்கிட்டு சட்டமன்ற மேலவை அதுக்கு ஒப்புக்கலனா என்ன ஆகும்? இங்கதான் இந்த 2 அவைகளுக்கும் இடையில இருக்கிற அதிகார வித்தியாசம் ரொம்ப தெளிவா நமக்கு தெரிய வரும். இதுக்கு பதில் என்னன்னா, சட்டமன்ற மேலவையால ஒரு சாதாரண மசோதாவை முழுசா நிராகரிக்கவோ இல்ல திருத்தவோ முடியாது. அவங்களால அதிகபட்சமா செய்யக்கூடிய ஒரே விஷயம் அந்த மசோதாவை தாமதப்படுத்துறது மட்டும்தான். எவ்வளோ நாள் தாமதப்படுத்தலாம்? அதிகபட்சம் 4 மாசம். முதல்ல ஒரு 3 மாசம், அதுக்கப்புறம் பேரவை திரும்பவும் அனுப்பும்போது 1 மாசம். அவ்வளவுதான். இப்போ சாதாரண மசோதாவுக்கும் பண மசோதாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒரு சாதாரண மசோதாவை மேலவையால 4 மாசம் வரைக்கும் தாமதப்படுத்த முடியும். ஆனா அதுவே ஒரு பண மசோதாவா இருந்தா அவங்களால வெறும் 14 நாட்கள் மட்டும்தான் தாமதப்படுத்த முடியும். அதுக்குள்ள அவங்க ஒப்புதல் கொடுக்கணும், இல்லனா சில பரிந்துரைகளை சொல்லலாம். அந்த பரிந்துரைகளை சட்டமன்ற பேரவை ஏத்துக்கலாம், இல்லனா நிராகரிச்சுட்டு மசோதாவை நிறைவேற்றலாம். ஆக பண விஷயத்துல மேலவைக்கு அதிகாரம் ரொம்ப குறைவு. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. ஒருவேளை சட்டமன்ற பேரவை கலைக்கப்பட்டுட்டா அது வரைக்கும் விவாதத்துல இருந்த மசோதாக்களோட நிலைமை என்ன ஆகும்? இதுல சில விதிகள் இருக்கு, நல்லா கவனிங்க. பேரவையில நிலுவையில் இருக்கிற மசோதா காலாவதி ஆயிடும். பேரவை நிறைவேற்றி மேலவையில நிலுவையில் இருக்கிற மசோதாவும் காலாவதி ஆயிடும். ஆனா மேலவையில நிலுவையிலிருந்து இன்னும் பேரவைக்கு வராத மசோதா காலாவதி ஆகாது. அதே மாதிரி 2 அவைகளும் நிறைவேற்றி ஆளுநர் ஒப்புதலுக்காக காத்திருக்கிற மசோதாவும் காலாவதி ஆகாது. இவ்வளவு நேரம் மாநில சட்டமன்றத்தை பத்தி பார்த்தோம். நம்மளோட புரிதலை இன்னும் ஆழமாக்க
மாநில சட்டமன்றத்துக்கும் நம்ம நாடாளுமன்றத்துக்கும் இருக்கிற சில முக்கிய வேறுபாடுகளை பத்தி இப்ப கடைசியா ஒரு பார்வை பார்க்கலாம். நாடாளுமன்றத்துக்கும் மாநில சட்டமன்றத்துக்கும் இடையில இருக்கிற மிக முக்கியமான வேறுபாடு என்னன்னு தெரியுமா? அது முட்டுக்கட்டைகளை தீர்க்கிற முறைதான். நாடாளுமன்றத்துல மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் ஒரு சாதாரண மசோதாவுல கருத்து வேறுபாடு வந்தா அதை தீர்க்கறதுக்காக 2 அவைகளையும் ஒன்னா கூட்டி கூட்டம் நடத்தலாம். ஆனா மாநில சட்டமன்றங்கள்ல இந்த கூட்டம்ங்கிற ஒரு ஏற்பாடே கிடையாது. இதனால என்ன ஆகுதுன்னா, மாநில அளவுல சட்டமன்ற பேரவையோட முடிவு தான் எப்பவும் இறுதியா இருக்கும். சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்த விஷயங்களை வேகமா ஒரு தடவை நினைவுபடுத்தி பார்க்கலாம். மாநில சட்டமன்றம் ஓரவை அல்லது ஈரவையா இருக்கலாம். சட்டமன்ற பேரவை தான் அதிக அதிகாரம் கொண்டது. அதோட உறுப்பினர்களை நாம நேரடியா தேர்ந்தெடுக்கிறோம். சட்டமன்ற மேலவை ஒரு நிரந்தர அவை, ஆனா அதோட அதிகாரங்கள் ரொம்பவே குறைவு. மசோதாக்களை தாமதப்படுத்த மட்டும்தான் முடியும். 2 அவைகளுக்கும் நடுவுல முட்டுக்கட்டை ஏற்பட்டா அதை தீர்க்க கூட்டம் நடத்த வழி இல்ல. பண மசோதா விஷயத்துல பேரவைக்கு தான் முழு அதிகாரம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு இந்த பகுதி ரொம்ப முக்கியம். இந்த அத்தியாயத்திலிருந்து நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, சரத்து 168 அது சபை பொதியோட அமைப்பை பத்தி பேசுது. சரத்து 169 மேலவைய உருவாக்குறது நீக்கிறது பத்தி பேசுது. 104வது சட்ட திருத்தம் ஆங்கிலோ இந்திய நியமனத்தை நிறுத்தினது. கிஹோட்டோ ஹல்லோஹான் வழக்கு கட்சி தாவல் முடிவுல நீதிமன்றம் தலையிடலான்னு சொன்னது. கடைசியா சட்டமன்ற பேரவை தான் சட்டங்கள் மற்றும் நிதி விஷயங்கள்ல உச்ச அதிகாரம் கொண்டதுங்கிற அடிப்படை கருத்து. இதெல்லாம் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. உயர் நீதிமன்றம் நம்ம இந்திய நீதி அமைப்புல உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே மாநில அளவுல மிக உயர்ந்த அதிகாரத்தோட செயல்படுறது இந்த உயர் நீதிமன்றம் தான். இது மாநிலத்தோட நீதித்துறையின் ஒரு அச்சாணின்னு கூட சொல்லலாம். வாங்க இதோட அமைப்பு, அதிகாரங்கள், செயல்பாடுகள் பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த அத்தியாயத்துல நாம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல உயர்நீதிமன்றத்தோட அறிமுகம் மற்றும் அரசியலமைப்பு விதிகள், அடுத்து நீதிபதிகளோட நியமனம் மற்றும் பதவி நீக்கம், அப்புறம் நீதிமன்றத்தோட சுதந்திரம், அதோட அதிகார வரம்பு, இந்தியாவில் இருக்கிற உயர்நீதிமன்றங்களோட பட்டியல், கடைசியா இது சம்பந்தமான முக்கிய வழக்குகள் மற்றும் திருத்தங்கள்னு எல்லாத்தையும் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல அறிமுகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம நாட்டில் இருக்கிறது ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறை அமைப்பு. இதுல உச்சியில உச்ச நீதிமன்றம் இருக்கு. அதுக்கு கீழே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கு. அந்தந்த மாநில அளவுல இதுதான் உச்சபட்ச நீதிமன்றம். இதுக்கு கீழே தான் மாவட்ட நீதிமன்றங்கள் போன்ற துணை நீதிமன்றங்கள்லாம் செயல்படும். உயர் நீதிமன்றங்களோட வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது. 1862 பிரிட்டிஷ் காலத்திலேயே கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ்ல முதலா உயர் நீதிமன்றங்கள் கொண்டு வரப்பட்டன. அடுத்து 1866 அலகாபாத்லயும் உருவாச்சு. இதுல ஒரு முக்கியமான திருப்புமுனை என்னன்னா, 1956ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 7வது சட்ட திருத்தம். இது 2 இல்ல அதுக்கு மேலான மாநிலங்களுக்கு சேர்த்து ஒரே பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்கலாம்னு சொன்னுச்சு. இதனால தான் இன்னைக்கும் சில மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் 1966ல் டெல்லிக்கு தனியா உயர்நீதிமன்றம் வந்துச்சு. இப்போ 2019 நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்கு. சரி, இந்த உயர் நீதிமன்றங்கள் பத்தின எல்லா விவரங்களும் நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துல எங்க இருக்கு? பகுதி விஐல சரத்து 214 231 வரைக்கும் இருக்கிற விதிகள் எல்லாமே உயர்நீதிமன்றங்களோட அமைப்பு, சுதந்திரம், அதிகார வரம்பு, அதிகாரங்கள்னு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா வரையறுக்குது. இப்போ ஒரு நீதிமன்றத்தோட மிக முக்கியமான தூண்கள் யாரு? நீதிபதிகள் தான். அவங்கள பத்தி இப்ப நாம விரிவா பார்க்கலாம். அதாவது அவங்க எப்படி நியமிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும், ஒருவேளை தேவைப்பட்டா அவங்கள எப்படி பதவி நீக்கம் செய்வாங்க அப்படின்றதையெல்லாம் பார்க்கலாம். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு. ஆனா இது அவர் மட்டுமே எடுக்கிற முடிவு கிடையாது. இது ஒரு கலந்தாலோசனை செயல்முறை. தலைமை நீதிபதியை நியமிக்கும் போது குடியரசுத் தலைவர் இந்திய தலைமை நீதிபதி மற்றும் மாநில ஆளுநர்கிட்ட கேட்பார். மற்ற நீதிபதிகளை நியமிக்கும் போது இவங்க கூடவே அந்தந்த உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியையும் கலந்தாலோசிப்பார். இதுல முக்கியமா உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி இந்திய தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றத்தோட 2 மூத்த நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு, அதாவது கொலீஜியம் கிட்ட கருத்து கேட்ட பிறகுதான் தன் பரிந்துரையை கொடுப்பார். இவ்வளவு கலந்தாலோசனைக்கு பிறகுதான் குடியரசுத் தலைவர் இறுதி நியமன ஆணையை பிறப்பிப்பார். ஒருத்தர் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகணும்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? முதல்ல அவர் இந்திய குடிமகனா இருக்கணும். இது அடிப்படை. 2வதா 2 வழிகளில் ஏதாவது ஒன்றுல தகுதி பெற்றிருக்கணும். 1, இந்தியாவில் 10 வருஷம் நீதித்துறை அதிகாரியா வேலை செஞ்சிருக்கணும். இல்லைனா 10 வருஷம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்கணும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அரசியலமைப்புல நீதிபதி ஆகுறதுக்கு குறைந்தபட்ச வயது வரம்பு எதுவுமே சொல்லப்படல. சரி, நீதிபதிகளோட பதவிக்காலம் பத்தி அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, ஒரு நீதிபதி 62 வயசு வரைக்கும் பதவியில் இருக்கலாம்.
2 அவரா வெறுமனா குடியரசுத் தலைவருக்கு ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு எப்போ வேணாலும் பதவியிலிருந்து விலகலாம். 3 நாடாளுமன்றம் பரிந்துரை செஞ்ச குடியரசுத் தலைவர் மூலமா பதவி நீக்கம் செய்யப்படலாம். 4வதா அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியா நியமிக்கப்பட்டாலோ அல்லது வேறொரு உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டாலோ அப்போ இருக்கிற பதவி காலியாகிவிடும். ஒரு நீதிபதியை நியமிக்கிறத பார்த்தோம். ஆனா அவரை பதவி நீக்கம் செய்ய முடியுமா? முடியும். ஆனா அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு செயல்முறை. அதுக்கு பேர் தான் கண்டன தீர்மானம். மக்களவையில 100 பேர் அல்லது மாநிலங்களவையில 50 பேர் கையெழுத்து போட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். சபாநாயகர் அதை ஏத்துக்கிட்டா குற்றச்சாட்டை விசாரிக்க 3 பேர் கொண்ட ஒரு குழு அமைப்பார். அந்த குழு நீதிபதி மேல நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை அல்லது செயல்பட இயலாமை இருக்குன்னு சொன்னா மட்டும் அந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தோட 2 அவைகள்லையும் சிறப்பு பெரும்பான்மையோட நிறைவேற்றப்படணும். அதுக்கப்புறம் தான் குடியரசுத் தலைவர் பதவி நீக்க ஆணையை பிறப்பிப்பார். இது அவ்வளோ சுலபமில்ல. சரி, ஒரு நீதிபதி எந்தவித பயமோ அழுத்தமோ இல்லாம செயல்படணும். அதுக்கு அவரோட சுதந்திரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த வகையில உயர்நீதிமன்றம் சுதந்திரமா செயல்படுறதுக்காக அரசியலமைப்பு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் நீதியின் உண்மையான கேடயம். இந்த சுதந்திரத்தை எப்படி நம்ம அரசியலமைப்பு உறுதி செய்யுது? அதுக்கு சில சூப்பரான வழிமுறைகள் இருக்கு. நீதிபதிகள் நியமன முறையே சுதந்திரமா இருக்கு. அவங்களோட பதவி காலத்துக்கு பாதுகாப்பு இருக்கு. சுலபமா நீக்க முடியாது. அவங்களோட சம்பளம், படிகள் போன்ற சேவை நிபந்தனைகளை அவங்களுக்கு பாதகமா மாற்ற முடியாது. அவங்களோட செலவுகள் மாநிலத்தோட தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுது. இதுக்கு சட்டமன்றத்துல வாக்கெடுப்பு தேவையில்லை. நீதிபதிகளோட நடத்தை பத்தி நாடாளுமன்றத்துல விவாதிக்கக்கூடாது. ஓய்வு பெற்ற பிறகு அவங்க வழக்கறிஞரா தொழில் செய்ய தடை இருக்கு. நீதிமன்றத்தை அவமதிச்சா தண்டிக்கிற அதிகாரம் இருக்கு. தனக்கு தேவையான ஊழியர்களை நியமிச்சுக்கிற சுதந்திரம் இருக்கு. கடைசியா அதோட அதிகார வரம்ப நாடாளுமன்றத்தால குறைக்க முடியாது. இந்த எல்லா அம்சங்களும் சேர்ந்து உயர் நீதிமன்றத்தை ஒரு சுதந்திரமான அமைப்பா மாத்துது. இப்போ உயர்நீதிமன்றத்தோட அதிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாம். சொல்லப்போனா இதுதான் அதோட ஆர்சனல் ஆஃப் பவர். மக்களுக்கு நீதி வழங்க இந்த நீதிமன்றம் என்னென்ன கருவிகளை பயன்படுத்துதுன்னு விரிவாக பார்ப்போம். உயர்நீதிமன்றத்தோட அதிகாரங்களை நாம ஒரு 7 முக்கிய வகைகளா பிரிக்கலாம். அது என்னென்னா நேரடி அதிகார வரம்பு, நீதி பேராணை அதிகார வரம்பு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, மேற்பார்வை அதிகார வரம்பு, தனக்கு கீழே இருக்கிற துணை நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம், ஒரு ஆவண நீதிமன்றமாக செயல்படுவது மற்றும் மிக மிக முக்கியமான நீதி புனராய்வு அதிகாரம். இப்போ ஒவ்வொன்றையும் பத்தி சுருக்கமா பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பீடு. தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடியது. நீதி பேராணை அதிகாரம், அதாவது ரெட் மனுக்களை விசாரிக்கும் அதிகாரம். சரத்து 32 படி உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டா மட்டும்தான் ரெட் மனுக்களை ஏத்துக்கும். ஆனா சரத்து 226 படி உயர்நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளுக்காகவும் ஏத்துக்கும், மற்ற சாதாரண சட்ட உரிமைகள் மீறப்பட்டாலும் ஏத்துக்கும். இதனால உச்சநீதிமன்றத்தோட ஒப்பிடும்போது உயர்நீதிமன்றத்தோட நீதி பேராணை அதிகாரம் இன்னும் பரந்தது, அதாவது வைடர் ஸ்கூப் கொண்டது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீதி புனராய்வு, இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன? மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம். அந்த சட்டம் நம்ம அரசியலமைப்புக்கு எதிராக இருந்தா அதை செல்லாதுன்னு அறிவிக்கிற அதிகாரம்தான் நீதி புனராய்வு. இது சட்டங்களுக்கு மட்டும் இல்ல, அரசாங்கத்தோட நிர்வாக உத்தரவுகளுக்கும் பொருந்தும். இதுதான் அரசியலமைப்பை காப்பாத்துற ஒரு முக்கியமான கருவி. சரி, இப்ப நாம இந்தியாவுல இருக்கிற 25 உயர்நீதிமன்றங்களையும் அதோட அதிகார வரம்புகளையும் ஒரு பார்வை பார்த்துடலாம். நம்ம நாட்டில் இருக்கிற 25 உயர் நீதிமன்றங்களையும் இப்போ 3 ஸ்லைடுகள்ல பார்க்க போறோம். நான் ஒவ்வொன்றையும் முழுசா வாசிக்க போறதில்ல, அதுக்கு பதிலாக சில சுவாரஸ்யமான தகவல்களை மட்டும் சொல்றேன். இந்த முதல் பட்டியல்ல கல்கத்தா, பாம்பே நீதிமன்றங்கள் 1862லேயே ஆரம்பிக்கப்பட்ட பழமையான நீதிமன்றங்கள். அதே போல பாம்பே உயர் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கோவா, தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையோன்னு பல பகுதிகளுக்கு பொதுவான நீதிமன்றமா இருக்கு. குவாஹாத்தி உயர் நீதிமன்றம் 4 வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரே நீதிமன்றமா செயல்படுது. இது ஒரு நல்ல உதாரணம். அடுத்ததா இந்த 2வது பட்டியல்ல நம்ம மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் இருக்கு. 1862ல் ஆரம்பிக்கப்பட்ட இது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி 2க்குமே பொதுவான நீதிமன்றம். அதேபோல கேரள உயர்நீதிமன்றம் கேரளாவுக்கும் லக்ஷதீவுக்கும் பொதுவானது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்றம் ஒரு தனித்துவமான அமைப்பு. அதுக்கு ஸ்ரீநகர் மற்றும் ஜம்முன்னு 2 இடத்துல இருக்கைகள் இருக்கு. கோடை காலத்துல 1, குளிர்காலத்துல 1ன்னு செயல்படும். இந்த கடைசி பட்டியல்ல பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான உதாரணம். இது பஞ்சாப், ஹரியானான்னு 2 மாநிலங்களுக்கும் சண்டிகர் என்ற யூனியன் பிரதேசத்துக்கும் சேர்த்தே ஒரே நீதிமன்றமா இருக்கு. அப்புறம் 2013ல் மேகாலயா, மணிப்பூர், திரிபுரான்னு புதுசா உயர்நீதிமன்றங்கள் உருவானதையும் இங்க பார்க்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த வீடியோவை 1 நிமிஷம் பாஸ் பண்ணி எல்லா விவரங்களையும் நிதானமா பார்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம நீதித்துறையோட பாதையை மாற்றி அமைச்ச சில முக்கியமான வழக்குகள் மற்றும் சட்ட திருத்தங்களை பார்க்கலாம். இது நீதித்துறையின் பரிணாம வளர்ச்சியை புரிஞ்சுக்க ரொம்ப உதவும்.
இந்த காலவரிசை நீதித்துறைக்கும் நாடாளுமன்றத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு அதிகார போராட்டத்தையே காட்டுது. பாருங்க, 1976ல் 42வது சட்ட திருத்தம் மூலமா உயர்நீதிமன்றத்தோட நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைச்சாங்க. ஆனா அடுத்த வருஷமே 1977ல் 43வது சட்ட திருத்தம் மூலமா அந்த அதிகாரத்தை திரும்ப கொடுத்துட்டாங்க. அதே போல நீதிபதிகள் நியமனத்துல 1993ல் 2வது நீதிபதிகள் வழக்குல தான் கொலீஜியம் முறை வந்தது. 2014ல் 99வது சட்ட திருத்தம் மூலமா NJACன்னு ஒரு புது அமைப்பை கொண்டு வந்து கொலீஜியத்தை மாத்தினாங்க. ஆனா 2015ல் 4வது நீதிபதிகள் வழக்குல உச்சநீதிமன்றம் அந்த NJAC செல்லாது, அது அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு சொல்லிடுச்சு. அதனால திரும்பவும் பழைய கொலீஜியம் முறையே இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்கு. திரும்பவும் ஒரு தடவை உயர்நீதிமன்றங்கள் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான சரத்துக்களை பார்த்துடலாம். சரத்து 214 ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கணும்னு சொல்லுது. 215 உயர்நீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றம்னு சொல்லுது. சரத்து 217 நீதிபதிகளோட நியமனம் பத்தி பேசுது. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி சரத்து 226 ரிட் மனுக்கள் அதிகாரம் பத்தி சொல்லுது. சரத்து 227 மத்த நீதிமன்றங்களை மேற்பார்வை பண்ற அதிகாரத்தை கொடுக்குது. சரத்து 231 பொதுவான உயர்நீதிமன்றம் அமைக்க வழிவகை செய்யுது. இந்த சரத்துகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்களை எல்லாம் வேகமா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாமா? முக்கிய குறிப்புகளை மட்டும் இப்ப பார்க்கலாம். கடைசியா தேர்வு கண்ணோட்டத்துல நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதோ. சரத்துகள்ல 214, 217, 226, 231 நல்லா பாத்துக்கோங்க. சட்ட திருத்தங்கள்ல 7வது பொது உயர்நீதிமன்றம், 15வது ஓய்வு வயது 62ஆக உயர்வு, அப்புறம் 42, 43 மற்றும் 99வது சட்ட திருத்தங்கள் ரொம்ப முக்கியம். வழக்குகள்ல கொலீஜியம் சம்பந்தப்பட்ட 2வது, 3வது மற்றும் 4வது நீதிபதிகள் வழக்குகள் அடிக்கடி கேட்கப்படும். அடிப்படை உண்மைகள்னு பார்த்தா மொத்தம் 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்கு. ஓய்வு வயது 62, நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர். கடைசியா நான் திரும்பவும் சொல்றேன், உயர்நீதிமன்றத்தோட நீதி பேராணை அதிகாரம், அதாவது சரத்து 226 உச்ச நீதிமன்றத்தோட சரத்து 32 விட பறந்தது. இந்த ஒரு பாயிண்ட மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. சார்பு நிலை நீதிமன்றங்கள், அதாவது நம்ம மாநிலத்தோட நீதித்துறைக்கு அஸ்திவாரமே இதுதான்னு சொல்லலாம். உயர்நீதிமன்றத்துக்கு கீழே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வர்ற வழக்குகளை எல்லாம் விசாரிக்கிற இந்த நீதிமன்றங்கள் எப்படி வேலை செய்யுது, இதோட முக்கியத்துவம் என்ன, எல்லாத்தையும் பத்தி தான் நாம இந்த அத்தியாயத்துல முழுசா பார்க்க போறோம். சரி, விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. நம்ம மாவட்ட நீதிமன்றங்கள், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், இதை யார் நடத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் இந்த நீதிமன்றங்களோட முழு அமைப்பும், நம்ம அரசியலமைப்பு சட்டம் இதுக்கு கொடுக்கற பாதுகாப்பும் அடங்கியிருக்கு. வாங்க இதுக்கான பதில நம்ம சேர்ந்து தேடுவோம். சரி, இந்த அத்தியாயத்துல நாம என்னென்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல சார்புநிலை நீதிமன்றங்கள்னா என்னன்னு ஒரு அறிமுகம். அப்புறமா அவை சுதந்திரமா செயல்படுறதுக்கு நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்னென்ன பாதுகாப்புகளை கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த நீதிமன்றங்களோட படிநிலை அமைப்பு, அதாவது ஹைரார்கி எப்படி இருக்கு, ஒவ்வொரு லெவல்ல இருக்கிற நீதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு பார்ப்போம். கடைசியா ரிவிஷன் பண்றதுக்காக முக்கியமான சட்டப்பிரிவுகளை ஒரு தடவை திரும்பி பார்த்துக்கலாம். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஒரு மாநிலத்தோட நீதித்துறை அமைப்புன்னா அதுல ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும். அதுக்கு கீழே நிறைய சார்புநிலை நீதிமன்றங்கள் ஒரு படிநிலை மாதிரி அமைஞ்சிருக்கும். இதைத்தான் நம்ம பொதுவா கீழமை நீதிமன்றங்கள், அதாவது லோயர் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, இதுக்கு ஏன் சார்புநிலை நீதிமன்றம்னு பேர் வந்தது? காரணம் ரொம்ப சிம்பிள். இந்த நீதிமன்றங்கள் எல்லாமே மாநில உயர் நீதிமன்றத்தோட நேரடி கட்டுப்பாட்டுல, அவங்களோட வழிகாட்டுதல்ல தான் செயல்படுது. அதனால மாவட்டம் மற்றும் அதுக்கு கீழே இருக்கிற எல்லா நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றத்தை சார்ந்து இருக்கிறதுனால இதுக்கு சார்பு நிலை நீதிமன்றங்கள்னு பேரு. இப்போ நாம பார்க்க போறது இந்த டாபிக்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதுதான் அரசியலமைப்பு பாதுகாப்புகள், அதாவது கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட 6வது பகுதியில ஆர்டிகிள் 233 237 வரைக்கும் இருக்கிற விதிகள், இந்த நீதிமன்றங்கள் எந்த விதமான வெளி தலையீடும் இல்லாம சுதந்திரமா செயல்படுறத உறுதி செய்து. இதுதான் நீதித்துறையோட சுதந்திரத்துக்கான அஸ்திவாரமே. சரி, இந்த சட்ட பாதுகாப்புகளை நம்ம ஒரு 5 முக்கியமான படிநிலைகளா பிரிச்சு புரிஞ்சுக்கலாம். நீதிபதிகளை நியமிக்கிறதுல இருந்து அவங்கள கட்டுப்படுத்துறது வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அரசியலமைப்பு எவ்வளவு கவனமா வடிவமைச்சிருக்கு பாருங்க. வாங்க இந்த ஒவ்வொரு படியும் எப்படி நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாக்குதுன்னு நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல சட்டப்பிரிவு 233 மாவட்ட நீதிபதிகளை எப்படி நியமிக்கணும்னு இது ரொம்ப தெளிவா சொல்லுது. அவங்கள நியமிக்கிற அதிகாரம் ஆளுநர்கிட்ட தான் இருக்கு. ஆனா அவர் உயர்நீதிமன்றத்தோட கலந்து ஆலோசிச்சுதான் இந்த முடிவை எடுக்கணும். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் மாவட்ட நீதிபதி ஆகணும்னா சில தகுதிகள் இருக்கு. அவர் எந்த அரசாங்க வேலையிலயும் இருக்கக்கூடாது, குறைஞ்சது 7 வருஷம் வழக்கறிஞரா இருந்திருக்கணும், ரொம்ப முக்கியமா உயர்நீதிமன்றம் அவரோட பேரை பரிந்துரை செஞ்சிருக்கணும். பாத்தீங்களா தகுதிகள் எவ்வளவு கடுமையா இருக்குன்னு?
ஓகே, மாவட்ட நீதிபதிகளைத் தவிர மத்த நீதிபதிகள் எல்லாம் எப்படி நியமிக்கிறாங்க? இதுக்கு சட்டப்பிரிவு 234 பதில் சொல்லுது. ஆளுநர் தான் அவங்களையும் நியமிப்பார். ஆனா இதுக்கு அவர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது நம்ம எஸ்பிஎஸ்சி, அப்புறம் உயர்நீதிமன்றம், இவங்க 2 பேர் கூடவும் கலந்து ஆலோசிக்கணும். வழக்கமா எஸ்பிஎஸ்சி இதுக்கு ஒரு போட்டித் தேர்வை நடத்தி தகுதியானவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. இந்த இடத்துல நம்ம சட்டப்பிரிவு 233A பத்தியும் தெரிஞ்சுக்கணும். இது ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. 1966ல 20வது திருத்தத்தின் மூலமா இதை சேர்த்தாங்க. எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சில மாவட்ட நீதிபதிகளோட நியமனங்கள்லயும் அவங்க கொடுத்த தீர்ப்புகள்லயும் சில சட்ட சிக்கல்கள் இருந்தது. அதை சரி செஞ்சு அந்த நியமனங்களையும் தீர்ப்புகளையும் சட்டப்படி செல்லுபடியாக்குறதுக்காக ஒரு சரி செய்யும் நடவடிக்கையா இதை கொண்டு வந்தாங்க. அடுத்து சட்டப்பிரிவு 235. இது சார்புநிலை நீதிமன்றங்களோட சுதந்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாதுகாப்புனே சொல்லலாம். இதன்படி மாவட்ட நீதிபதிக்கு கீழே வேலை செய்யற எல்லா நீதித்துறை ஊழியர்களோட பதவி அமர்வு, பதவி உயர்வு, விடுப்புன்னு எல்லா நிர்வாக விஷயங்கள்லயும் முழுமையான அதிகாரம் மாநில உயர்நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இதனால அரசாங்கத்தோட நிர்வாகத்துறை எந்த வகையிலும் தலையிட முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, உயர்நீதிமன்றத்துக்கு இவ்ளோ கட்டுப்பாடு இருக்குன்னு பார்த்தோம். அப்போ அதுக்கு கீழே இருக்கிற நீதிமன்றங்களோட அமைப்பு எப்படி இருக்கும்? வாங்க, மாவட்ட லெவல்ல இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் இருக்கிற இந்த நீதிமன்ற படிநிலை அமைப்பை ஒரு வரைபடம் மூலமா இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த வரைபடத்தை கொஞ்சம் பாருங்க. மேல உயர்நீதிமன்றம் இருக்கு. அதுக்கு கீழே மாவட்டம் மற்றும் அமர்வு நீதிமன்றம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உரிமையியல் வழக்குகள், குற்றவியல் வழக்குகள்னு 2 தனித்தனி பிரிவா போகுது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த நீதிமன்றங்களோட பெயர்கள் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். ஆனா பொதுவா இந்த 3 அடுக்கு அமைப்பு தான் எல்லா இடத்துலயும் பின்பற்றாங்க. இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். ஒரு மாவட்டத்தோட மிக உயர்ந்த நீதித்துறை அதிகாரி ஒருத்தர் தான். அவர் உரிமையல் வழக்குகளை விசாரிக்கும்போது அவரை மாவட்ட நீதிபதி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்னு சொல்றோம். அதே நீதிபதி குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும்போது அமர்வு நீதிபதி, அதாவது செஷன்ஸ் ஜட்ஜ்னு அழைக்கப்படுறார். நபர் ஒருத்தர் தான், ஆனா பாக்குற வழக்குகளை பொறுத்து பேரு மாறுது. ஓகே, இந்த அமைப்பை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுல இருக்கிற ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, அவங்களால என்ன மாதிரியான தீர்ப்புகளை கொடுக்க முடியும், வாங்க அத பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம். முதல்ல மாவட்டம் மற்றும் அமர்வு நீதிபதி. இவருக்கு ரொம்ப விரிவான அதிகாரங்கள் இருக்கு. இவரால நேரடியா வழக்குகளை விசாரிக்கவும் முடியும். அது அசல் அதிகாரம். அதேபோல கீழ் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து வர மேல்முறையீடுகளையும் விசாரிக்கலாம். அது மேல்முறையீட்டு அதிகாரம். அது மட்டும் இல்லாம மாவட்டத்தில் இருக்கிற மத்த எல்லா நீதிமன்றங்களையும் மேற்பார்வை செய்யற நிர்வாக அதிகாரமும் இவருக்கு உண்டு. தண்டனைகளை பொறுத்தவரை ஆயுள் தண்டனை, ஏன் மரண தண்டனை கூட கொடுக்கற அதிகாரம் இவருக்கு இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான கட்டுப்பாடு இருக்கு. அவர் மரண தண்டனை கொடுத்தா அதை உயர்நீதிமன்றம் கண்டிப்பா உறுதிப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் அதை நிறைவேற்ற முடியும். அதுக்கு அடுத்த லெவல்ல உரிமையியல் வழக்குகள்ல சார்புநிலை நீதிபதி நீதிமன்றம் இருக்கு. இவங்களோட அதிகாரம் என்னன்னா, எவ்வளவு கோடி மதிப்புள்ள சொத்து வழக்கா இருந்தாலும் அதை விசாரிக்கிற அதிகாரம் இவங்களுக்கு உண்டு. பண மதிப்புக்கு எந்த எல்லையும் கிடையாது. அதே நேரத்துல குற்றவியல் வழக்குகள்ல தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் இருக்கு. இவங்களால 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய குற்ற வழக்குகளை விசாரிக்க முடியும். இந்த படிநிலையோட கீழ்மட்டத்துல உரிமையியல் வழக்குகளை பொறுத்தவரை குறைந்த பண மதிப்புள்ள வழக்குகளை விசாரிக்க முன்சிஃப் நீதிமன்றம் இருக்கு. குற்றவியல் வழக்குகள்ல நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் இருக்கு. இவங்களால 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளை விசாரிக்க முடியும். இந்த பொதுவான அமைப்பு இல்லாம சில சிறப்பு நீதிமன்றங்களும் நம்ம நாட்டுல இருக்கு. உதாரணமா சென்னை, மும்பை மாதிரி பெரிய பெருநகரங்கள்ல நகர உரிமையியல் நீதிமன்றங்களும் பெருநகர நடுவர் நீதிமன்றங்களும் தனியா செயல்படும். சில மாநிலங்கள்ல சின்ன சின்ன உரிமையியல் வழக்குகளை வேகமா முடிக்கிறதுக்காக சிறு வழக்குகள் நீதிமன்றம்னு இருக்கும். அதோட தீர்ப்பே இறுதியானது. மேல்முறையீடு செய்ய முடியாது. அதேபோல கிராமப்புறங்கள்ல ரொம்ப சின்ன உரிமையியல் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்க நியாய பஞ்சாயத்து மாதிரி பஞ்சாயத்து நீதிமன்றங்களும் இருக்கு. சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்த எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையா முதுகெலும்பா இருக்கிறது சில முக்கியமான சட்டப்பிரிவுகள் தான். வாங்க, நாம படிச்சதெல்லாம் ஒரு தடவை நல்லா ஞாபகப்படுத்திக்க அந்த முக்கியமான சட்டப்பிரிவுகளை ஒரு விரைவான மறுபார்வை பண்ணிடலாம். இது தேர்வுகளுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். முதல்ல சட்டப்பிரிவு 236. இது 2 முக்கியமான வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுக்குது. ஒன்னு, மாவட்ட நீதிபதி. இந்த வார்த்தை வெறும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை மட்டும் குறிக்காது. அதுக்குள்ள கூடுதல் நீதிபதி, உதவி நீதிபதி, தலைமை பெருநகர நடுவர்னு நிறைய பதவிகள் அடங்கும். 2வது, நீதித்துறை பணி. இது மாவட்ட நீதிபதிகள் மற்றும் அவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா உரிமையியல் நீதித்துறை பதவிகளையும் குறிக்கும். இந்த விளக்கம் ரொம்ப முக்கியம்.
இப்போ இந்த அட்டவணையை பாருங்க. இது நாம பார்த்த சட்டப்பிரிவுகளோட ஒரு சுருக்கம். சட்டப்பிரிவு 233 மாவட்ட நீதிபதிகள் நியமனம் பத்தி பேசுது. 233A சில நியமனங்களை செல்லுபடியாக்குனத பத்தி சொல்லுது. 234 மத்த நீதிபதிகளோட நியமனம். 235 உயர் நீதிமன்றத்தோட முழுமையான கட்டுப்பாடு. 236 முக்கியமான வார்த்தைகளுக்கான விளக்கம். கடைசியா 237 இந்த விதிகளை நீதித்துறை நடுவர்களுக்கும் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லுது. பாத்தீங்களா, இந்த ஒவ்வொரு பிரிவும் சேர்ந்துதான் சார்புநிலை நீதிமன்றங்களோட சுதந்திரமான செயல்பாட்டுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்குது. நம்ம நீதிமன்றங்கள்ல வழக்குகள் வருஷ கணக்கா எடுத்துக்கிட்டே போகுதுன்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சில குறிப்பிட்ட பிரச்சனைகளை மட்டும் தனியா எடுத்து அதுல நிபுணத்துவம் பெற்றவங்கள வச்சு வேகமா தீர்வு காண்றதுக்கு ஒரு அமைப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம அந்த அமைப்பை பத்தி தான் ரொம்ப விரிவா பார்க்க போறோம். அதுதான் தீர்ப்பாயங்கள். எம். லக்ஷ்மிகாந்தோட இந்தியன் பாலிட்டி புத்தகத்தை அடிப்படையா வச்சு நீதித்துறை மாதிரி அதிகாரம் கொண்ட இந்த தீர்ப்பாயங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு அக்குவேர் ஆணிவேரா பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல தீர்ப்பாயங்கள்னா என்ன, அது எதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் அரசு ஊழியர்களுக்காக உருவாக்கப்பட்ட நிர்வாக தீர்ப்பாயங்கள், அதாவது சரத்து 323B பத்தி தெரிஞ்சுக்குவோம். அடுத்து மற்ற விஷயங்களுக்கான தீர்ப்பாயங்கள், அதாவது சரத்து 323B பத்தி பார்ப்போம். அப்புறம் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒப்பிட்டு பார்த்து தீர்ப்பாயங்களோட தலையெழுத்தையே மாத்தின சந்திரகுமார் வழக்கோட முக்கியத்துவத்தை அலசுவோம். கடைசியா மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் இந்தியா முழுக்க எப்படி செயல்படுதுன்னு அதோட கிளைகள் மூலமா தெரிஞ்சுக்குவோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த தீர்ப்பாயங்கள் என்ற கான்செப்ட் எங்கிருந்து வந்துச்சு, திடீர்னு ஏன் இதுக்கு ஒரு தேவை உருவாச்சு, அது எப்படி நம்ம அரசியல் அமைப்போட ஒரு அங்கமா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க மனசுல இந்த கேள்வி கண்டிப்பா வரும். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், மாவட்ட கோர்ட்டுன்னு ஒரு பெரிய சிஸ்டம் இருக்கும்போது தனியா எதுக்கு இந்த தீர்ப்பாயங்கள்? இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். 3 வார்த்தை தான்: வேகம், நிபுணத்துவம், அப்புறம் குறைஞ்ச செலவு. சாதாரண கோர்ட்ல ஒரு கேஸ் முடிய பல வருஷம் ஆகும். ஆனா வரி பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை மாதிரி விஷயங்களை அந்தந்த துறையில பல வருஷம் அனுபவம் இருக்கிறவங்க விசாரிக்கும்போது தீர்ப்பு வேகமாவும் சரியாவும் கிடைக்கும். இதுதான் தீர்ப்பாயங்களோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம அரசியலமைப்பை எழுதினப்ப அவங்க இந்த தீர்ப்பாயங்கள் பத்தி யோசிக்கவே இல்லை. 1950 அமலுக்கு வந்த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல இதுக்கு எந்த இடமும் இல்லை. அப்ப இது எப்படி உள்ள வந்துச்சு? நாட்டுல தேவை அதிகரிக்க அதிகரிக்க பிற்காலத்துல ஒரு முக்கியமான சட்ட திருத்தம் மூலமா இதை சேர்த்தாங்க. இந்த டைம்லைன்ல தீர்ப்பாயங்களோட கதையை சுருக்கமா பார்க்கலாம். 1950ல ஒண்ணுமே இல்ல. கிட்டத்தட்ட 26 வருஷம் கழிச்சு 1976ல 42வது சட்ட திருத்தம் மூலமா அரசியலமைப்புல இதுக்கு ஒரு இடம் கிடைக்குது. அதை செயல்படுத்த 1985ல ஒரு சட்டம் கொண்டு வந்து மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தை உருவாக்குறாங்க. ஆனா அதோட பவர்ஸ்க்கு ஒரு லிமிட் வேணும்னு 1997ல சந்திரகுமார் வழக்குல சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுக்குது. இதுதான் தீர்ப்பாயங்களோட ஒரு மினி வரலாறு. அந்த அரசியலமைப்பு தீர்வு தான் பகுதி 14A. இதுக்கு தீர்ப்பாயங்கள்னே பேர் வச்சிருக்காங்க. இதுக்குள்ள 2 முக்கியமான சரத்துகள் இருக்கு. ஒன்னு சரத்து 323A, இன்னொன்னு சரத்து 323B. இந்த 2 சரத்துகள் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா தீர்ப்பாயங்களுக்கும் அஸ்திவாரம் மாதிரி. இப்போ நம்ம 2வது பகுதிக்கு வந்தாச்சு. சரத்து 323Aக்கு கீழே வர நிர்வாக தீர்ப்பாயங்களை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இதோட முக்கியமான வேலை அரசு ஊழியர்களோட வேலை சம்பந்தப்பட்ட குறைகளை தீர்த்து வைக்கிறது தான். சரத்து 323A பாராளுமன்றத்துக்கு சில ஸ்பெஷல் பவர்ஸ் கொடுக்குது. முதல்ல, இந்த நிர்வாக தீர்ப்பாயங்கள் அமைக்கிற அதிகாரம் பாராளுமன்றத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. மாநில சட்டமன்றங்கள் இதை செய்ய முடியாது. 2வது, இதோட நோக்கம் ரொம்ப தெளிவு. அரசு ஊழியர்களோட வேலை நியமனம், சர்வீஸ் ரூல்ஸ், ப்ரொமோஷன் மாதிரி விஷயங்கள்ல வர பிரச்சனைகளை விசாரிக்கிறது. மத்திய அரசு ஊழியர்லேருந்து உள்ளாட்சி ஊழியர் வரைக்கும் எல்லாரும் இதுக்கு கீழே வருவாங்க. இதோட கடைசி நோக்கம் இந்த மாதிரி வழக்குகளால கோர்ட்டுக்கு வர சுமையை குறைச்சி வேகமா தீர்வு காண்றது தான். சரத்து 323A அதிகாரம் கொடுத்தாச்சு. அது செயல்படுத்த ஒரு சட்டம் வேணும் இல்லையா? அதுதான் 1985ஆம் வருஷம் பாராளுமன்றம் கொண்டு வந்த நிர்வாக தீர்ப்பாயங்கள் சட்டம். இந்த சட்டத்தின் மூலமா தான் நம்ம கேள்விப்படுற மத்திய நிர்வாக தீர்ப்பாயம், அதாவது CAT, அப்புறம் மாநில நிர்வாக தீர்ப்பாயங்கள், அதாவது SITs எல்லாம் உருவாச்சு. சரி, இந்த மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்துக்கிட்ட யாரெல்லாம் போகலாம்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். IAS, IPS அதிகாரிங்க, மத்திய அரசு ஆஃபீஸருங்க, ஏன் ராணுவத்துல வேலை செய்யற சிவிலியன் ஊழியருங்க கூட அவங்களோட சர்வீஸ் பிரச்சனைக்கு இங்க போகலாம். ஆனா யார் போக முடியாதுன்றது அதை விட முக்கியம். ராணுவ வீரர்கள், சுப்ரீம் கோர்ட் ஸ்டாஃபு, அப்புறம் பாராளுமன்ற செயலக ஊழியர்கள் இதுக்குள்ள வரமாட்டாங்க. இந்த வித்தியாசத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தீர்ப்பாயத்துல யார் யார் இருப்பாங்க? ஒரு சேர்மன், அப்புறம் பல மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, நீதிபதிகள் மாதிரி நீதித்துறையிலிருந்து வர்றவங்களும் இருப்பாங்க. IAS அதிகாரிங்க மாதிரி நிர்வாகத்துறையிலிருந்து வர்றவங்களும் இருப்பாங்க. இவங்கள இந்திய தலைமை நீதிபதி தலைமையிலான ஒரு கமிட்டி தேர்ந்தெடுத்து பரிந்துரைக்கும். அதன்படி மத்திய அரசு நியமனம் செய்யும்.
உறுப்பினராகிறதுக்கு குறைஞ்சது 50 வயசு ஆகியிருக்கணும். பதவிக்காலம்னு பார்த்தா சேர்மனுக்கு 4 வருஷம் அல்லது 70 வயசு வரைக்கும், மெம்பர்ஸ்க்கு 4 வருஷம் அல்லது 67 வயசு வரைக்கும். இதில் எது முதல்ல வருதோ அதோட பதவி முடிஞ்சிடும். இந்த தீர்ப்பாயம் வேலை செய்கிற விதம் ரொம்பவே வித்தியாசமானது. இது சாதாரண கோர்ட் மாதிரி 1908 சிவில் நடைமுறை சட்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக இயற்கை நீதி கொள்கைப்படி செயல்படும். இதனால என்ன நன்மை? ரொம்ப கஷ்டமான சட்ட நுணுக்கங்கள்ல சிக்காம நியாயத்தின் அடிப்படையில வேகமா தீர்ப்பு கிடைக்கும். மனுதாரர் நேரடியாகவும் ஆஜராகலாம், இல்ல வக்கீல் மூலமாகவும் வாதாடலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட வெறும் 50 ரூபாய் தான். இது நீதியை ரொம்ப எளிமையாக்குது. இதுவரைக்கும் நாம பார்த்தது அரசு ஊழியர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் தீர்ப்பாயம். அப்போ வரி பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை மாதிரி மத்த பொதுவான விஷயங்களுக்கு என்ன பண்றது? அதுக்கான பதில் தான் சரத்து 323B. இதுக்கு கீழே வர தீர்ப்பாயங்களோட வேலை ரொம்பவே பறந்து விரிஞ்சது. சரத்து 323B ஒரு பெரிய கொடை மாதிரி. இதுக்கு கீழே 8 விதமான விஷயங்களுக்கு தீர்ப்பாயங்கள் அமைக்கலாம். உதாரணமா வரி, அந்நிய செலவணி, தொழிலாளர் தகராறு, நிலச்சீர்திருத்தம், நகர்ப்புற சொத்து உச்சவரம்பு, தேர்தல் வழக்குகள், உணவுப் பொருட்கள், அப்புறம் வீட்டு வாடகை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு நிறைய விஷயங்கள் அடங்கும். இந்த அதிகாரத்தை பாராளுமன்றமும் பயன்படுத்தலாம், தேவைப்பட்டா மாநில சட்டமன்றங்களும் பயன்படுத்தலாம். சரி, இப்போ நாம பார்த்த இந்த 2 சரத்துகளுக்கும் நடுவில் இருக்கிற முக்கியமான வித்தியாசங்கள் என்னன்னு தெளிவா பார்த்துடலாம். இது பரீட்சைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். சரத்து 323ங்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்காக, அதாவது அரசு பணிக்காக மட்டும் பாராளுமன்றத்தால மட்டும் போடப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ரூட் மாதிரி. ஆனா சரத்து 323Bங்கிறது ஒரு பெரிய நேஷனல் ஹைவே மாதிரி. அதுல 8 வெவ்வேறு விஷயங்களுக்காக பாதை பிரியுது. இந்த ஹைவேய பாராளுமன்றமும் போடலாம், மாநில அரசுகளும் போடலாம். தேவைப்பட்டா இதுல கீழ்கோர்ட், மேல்கோர்ட் மாதிரி படிநிலைகளையும் உருவாக்கலாம். அடுத்து தீர்ப்பாயங்களோட வரலாற்றிலேயே ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்ச ஒரு வழக்கை பத்தி பார்க்க போறோம். அதுதான் 1997 சுப்ரீம் கோர்ட் கொடுத்த சந்திரகுமார் வழக்கு தீர்ப்பு. இது ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். இந்த தீர்ப்பு ஏன் அவ்வளவு முக்கியம்னு கேக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. 1997க்கு முன்னாடி தீர்ப்பாயத்தோட தீர்ப்புல ஒருத்தருக்கு திருப்தி இல்லைன்னா அவர் நேரா டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். இது சாதாரண மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ செலவு. ஆனா இந்த சந்திரகுமார் வழக்குக்கு அப்புறம் அவங்க முதல்ல அவங்க மாநிலத்தில் இருக்க ஹைகோர்ட்டுக்கு போகலாம். இது நீதியை மக்கள் கிட்ட இன்னும் நெருக்கமா கொண்டு வந்துச்சு. இந்த வழக்கின் உயிர்நாடினே இந்த ஒரு வரிதான். நீதித்துறை மறு ஆய்வு அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பாராளுமன்றம் என்ன சட்டம் போட்டாலும் சரி, தீர்ப்பாயம் என்ன தீர்ப்பு சொன்னாலும் சரி, அதை அரசியலமைப்பு சட்டப்படி சரிபார்க்கிற நீதிமன்றங்களோட அதிகாரத்தை யாராலும் பறிக்க முடியாது. இதனால தீர்ப்பாயங்கள் ஒரு தனி சாம்ராஜ்யமா மாறாம நீதித்துறையோட ஒரு அங்கமா அதோட மேற்பார்வைக்கு கீழே இருக்கிறது உறுதி செய்யப்பட்டது. சரி, தியரியெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பிராக்டிக்கலா இந்த மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் இந்தியா முழுக்க எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். நாடு முழுவதும் அதோட கிளைகள், அதாவது அமர்வுகள் எங்கெங்க இருக்கு, அதோட அதிகார வரம்பு என்னன்னு இப்போ விலாவாரியா பார்ப்போம். நாடு முழுக்க மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்துக்கு 19 அமர்வுகள் இருக்கு. முதன்மை அமர்வு, அதாவது பிரின்சிபல் பெஞ்ச், புதுடெல்லியில இருக்கு. இது டெல்லி பகுதியை கவனிக்குது. அடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கு அலகாபாத், லக்னோன்னு 2 அமர்வுகள் இருக்கு. ஒடிசாவுக்கு கட்டாக்ல ஒரு அமர்வும், தெலுங்கானா மற்றும் ஆந்திராவுக்கு ஹைதராபாத்ல ஒரு அமர்வும் இருக்கு. கர்நாடகாவுக்கு பெங்களூர்ல ஒரு அமர்வு செயல்படுது. அப்படியே தென்னிந்தியா பக்கம் வந்தா நம்ம சென்னை அமர்வு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை கவனிச்சுக்குது. கேரளா மற்றும் லட்சத்தீவுக்கு எர்ணாகுளம்ல வர அமர்வு இருக்கு. மேற்குல பாம்பே அமர்வு மகாராஷ்டிரா, கோவா, தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டைவ்னு ஒரு பெரிய ஏரியாவை பார்த்துக்குது. குஜராத்துக்கு அகமதாபாத்லையும், ராஜஸ்தானுக்கு ஜோத்பூர் மற்றும் ஜெய்ப்பூர்லையும் அமர்வுகள் இருக்கு. கடைசியா வட இந்தியாவில் சண்டிகர் அமர்வு பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், சண்டிகர்னு 4 இடங்களையும் கவனிக்குது. மத்திய இந்தியாவில் மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கருக்கு ஜபல்பூர் அமர்வும், பீகார் மற்றும் ஜார்க்கண்டுக்கு பாட்னா அமர்வும் இருக்கு. கிழக்குல கல்கத்தா அமர்வு, மேற்கு வங்கம், சிக்கிம், அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பார்த்துக்குது. வடகிழக்கு மாநிலங்களுக்காக குவாஹாத்தியில் ஒரு அமர்வும், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கிற்காக ஜம்மு மற்றும் ஸ்ரீநகரில் தலா ஒரு அமர்வும் இருக்கு. இதனால மத்திய அரசு ஊழியர்கள் இந்தியாவில் எங்க இருந்தாலும் அவங்களுக்கு பக்கத்திலேயே நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படுது. சுற்று அமர்வுகள்னா என்னன்னு கேக்குறீங்களா? இதை ஒரு நடமாடும் நீதிமன்றம்னு வச்சுக்கலாம். நிரந்தரமா அமர்வு இருக்கிற இடத்துக்கு வர முடியாதவங்களுக்காக நீதிபதிகளே சில முக்கியமான நகரங்களுக்கு பயணம் போய் அங்க தற்காலிகமா ஒரு கேம்ப் மாதிரி போட்டு வழக்குகளை விசாரிப்பாங்க. இது நீதியை மக்களோட வீட்டுக்கே கொண்டு போற மாதிரி ஒரு நல்ல முயற்சி. ஆனா இந்த சுற்று அமர்வுகள் எங்கெல்லாம் நடக்குதுன்ற லிஸ்ட் புத்தகத்துல கொடுக்கப்படல. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்தத ஒரு 2 நிமிஷத்துல சட்டுன்னு ஒரு தடவை திருப்பி பார்த்துடலாம். தீர்ப்பாயங்கள் 1976ல 42வது திருத்தம் மூலமா பகுதி 14A சேர்க்கப்பட்டுச்சு. சரத்து 323A அரசு ஊழியர்களுக்கானது, சரத்து 323B மத்த 8 விஷயங்களுக்கானது.
ரொம்ப ரொம்ப முக்கியமா சந்திரகுமார் வழக்கு தீர்ப்பாயங்களோட தீர்ப்பை ஹைகோர்ட் மறுஆய்வு செய்யலான்னு சொல்லுச்சு. இதுதான் சாராம்சம். கடைசியா நீங்க பரீட்சைக்கு படிக்கிறீங்கன்னா இந்த 4 விஷயத்த மட்டும் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. சரத்து 323A 323B, சட்ட திருத்தம் 42, சட்டம் நிர்வாக தீர்ப்பாயங்கள் சட்டம் 1985, வழக்கு சந்திரகுமார் வழக்கு 1997. இதுதான் இந்த முழு அத்தியாயத்தோட உயிர் நாடி. இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நுகர்வோராகிய நாம தான் ஒரு சந்தையோட ராஜான்னு சொல்லுவாங்க. ஆனா சில சமயங்கள்ல நாம வாங்குற பொருள் சரியில்லாம போகும்போது அந்த ராஜாவே ஏமாற்றப்படுறோம் இல்லையா? அப்படிப்பட்ட நேரங்கள்ல நமக்கு நீதி கிடைக்க உதவுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த நுகர்வோர் ஆணையங்கள். சரி, 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி இந்த ஆணையங்கள் எப்படி செயல்படுது, அதோட அதிகாரங்கள் என்னன்னு இந்த அத்தியாயத்துல விரிவாக பார்க்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல ஒரு பொருள் வாங்குறோம். அது ஒரு மொபைல் ஃபோனா இருக்கலாம், இல்ல ஒரு டிவியா இருக்கலாம். ஆனா அது வாங்கின கொஞ்ச நாள்லயே வேலை செய்யலனா நமக்கு எவ்வளோ கோபம் வரும். நம்ம காசு வீணா போச்சுங்கிற ஆதங்கத்தோட நம்ம உரிமைக்காக குரல் கொடுக்க எங்க போறது, யார்கிட்ட புகார் செய்யறதுன்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? இந்த கேள்விக்கான தெளிவான பதில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 இருக்கு. இந்த சட்டம் நமக்காகவே ஒரு 3 அடுக்கு குறை தீர்க்கும் அமைப்பை உருவாக்கி தந்திருக்கு. இத அரைநீதி அமைப்பு, அதாவது குவாசை ஜுடிஷியல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இது ஒரு முழுமையான நீதிமன்றம் இல்ல, ஆனா நீதிமன்றம் போலவே வழக்குகளை விசாரிச்சு தீர்ப்பு சொல்ற அதிகாரம் இதுக்கு இருக்கு. இதோட முக்கிய நோக்கமே நுகர்வோர் பிரச்சனைகளை மட்டும் வேகமாகவும் எளிமையாகவும் தீர்த்து வைக்கிறது தான். சரி, அந்த 3 அடுக்கு அமைப்பு என்னென்னு பார்க்கலாமா? இதை ஒரு பிரமிட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பிரமிடோட அடித்தளத்துல ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் மாவட்ட ஆணையம் இருக்கு. அதுக்கு மேல மாநில அளவுல மாநில ஆணையம். அந்த பிரமிடோட உச்சியில ஒட்டுமொத்த நாட்டுக்கும் சேர்த்து தேசிய அளவுல தேசிய ஆணையம் இருக்கு. ஒருவேளை மாவட்ட ஆணையத்தோட தீர்ப்புல திருப்தி இல்லைன்னா மாநில ஆணையத்துக்கு போகலாம். அங்கேயும் திருப்தி இல்லைன்னா தேசிய ஆணையத்துக்கு போகலாம். இப்படி கீழே இருந்து மேலாக மேல்முறையீடு செய்யப்படும். இன்னைக்கு நாம இந்த ஆணையங்களோட முழு செயல்பாட்டையும் ஒரு பயணம் போல பார்க்க போறோம். முதல்ல தேசிய ஆணையம், அப்புறம் மாநில ஆணையம், அடுத்து மாவட்ட ஆணையம்னு ஒவ்வொரு படியா அதோட அமைப்பு, அதிகாரங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆணையங்களோட பணமதிப்பு அதிகார வரம்புகள் காலப்போக்கில் எப்படி மாறி இருக்குன்னு ஒரு ஒப்பீடு பார்க்க போறோம். கடைசியா சில முக்கிய அதிகாரங்களையும் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம பயணத்தை அந்த பிரமிட்டோட உச்சியிலிருந்து, அதாவது தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இதுதான் இந்த 3 அடுக்கு அமைப்போட தலைமை பீடம். இதை மத்திய அரசு தான் நிறுவியிருக்கு. இந்த தேசிய ஆணையத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு தலைவர் இருப்பாரு. அவரோட சேர்த்து குறைந்தது 4 உறுப்பினர்கள்ல இருந்து அதிகபட்சம் 11 உறுப்பினர்கள் வரை இருப்பாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உறுப்பினர்கள்ல குறைந்தபட்சம் ஒருத்தர் பெண் உறுப்பினரா இருக்கணும். சரி, இவங்களை யார் நியமிப்பா? மத்திய அரசு ஒரு தேர்வுக்குழுவோட பரிந்துரை பெயர்ல நியமிக்கும். அந்த தேர்வுக்குழுவுக்கு தலைவர் யாருன்னு தெரியுமா? இந்திய தலைமை நீதிபதி அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி. பாருங்க, எவ்வளோ பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு. உறுப்பினராக குறைந்தபட்சம் 50 வயசாயிருக்கணும். இவங்களோட பதவிக்காலம் 4 ஆண்டுகள் அல்லது அவங்களுடைய ஓய்வு வயதை அடையும் வரை இருக்கும். அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வரும். அதுதான் பணமதிப்பு அதிகார வரம்பு. அதாவது ஒரு புகாரில் சம்பந்தப்பட்ட பொருளின் அல்லது சேவையின் மதிப்பு எவ்வளவு இருந்தா அதை தேசிய ஆணையம் விசாரிக்கும். 2019 சட்டத்தின்படி 10 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள புகார்களை விசாரிக்கும் அதிகாரம் தேசிய ஆணையத்துக்கு இருந்தது. ஆனா 2021ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட விதிகளின்படி இந்த வரம்பு 2 கோடி ரூபாய்க்கு மேல் அப்படின்னு குறைக்கப்பட்டிருக்கு. இந்த மாற்றம் எதுக்குன்னா, தேசிய ஆணையத்தோட சுமையை குறைச்சு வழக்குகளை இன்னும் வேகமா முடிக்கணுங்கிறதுக்காக தான். பணமதிப்பு அதிகாரம் மட்டும் இல்ல, தேசிய ஆணையத்துக்கு இன்னும் சில முக்கியமான அதிகாரங்களும் இருக்கு. முதலாவது மேல்முறையீட்டு அதிகாரம். எந்த ஒரு மாநில ஆணையத்தின் தீர்ப்பை எதிர்த்தும் 30 நாட்களுக்குள்ள தேசிய ஆணையத்துல மேல்முறையீடு செய்யலாம். அதேபோல மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தோட உத்தரவுகளுக்கு எதிராகவும் இங்க வரலாம். இரண்டாவது சீராய்வு அதிகாரம். இது ஒரு சூப்பர்வைசர் மாதிரி. அதாவது ஒரு மாநில ஆணையம் தன்னோட அதிகார எல்லையை தாண்டி செயல்பட்டாலோ அல்லது சட்டவிரோதமா செயல்பட்டாலோ தேசிய ஆணையம் தலையிட்டு அந்த வழக்கின் ஆவணங்களை கேட்டு பெற்று அதை சரி செய்ய முடியும். சரி, பிரமிட்டோட உச்சியிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு இறங்கி வருவோம். மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம். இது ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில அரசால் நிறுவப்பட்டிருக்கு. இது தேசிய ஆணையத்துக்கும் மாவட்ட ஆணையங்களுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான பாலமா செயல்படுது. ஒவ்வொரு மாநில ஆணையத்திலையும் ஒரு தலைவர் மற்றும் குறைந்தது 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உறுப்பினர்களோட தகுதிகள் மற்றும் நியமனம் தொடர்பான விதிகளை மத்திய அரசு தான் முடிவு செய்யும். ஆனா அவங்களோட சம்பளம், படிகள் தொடர்பான விதிகளை அந்தந்த மாநில அரசு தான் முடிவு செய்யும். ஒரு மாநிலம் பெருசா இருந்தா நுகர்வோரோட வசதிக்காக மாநில அரசு இந்த ஆணையத்தோட மண்டல கிளைகளையும் நிறுவலாம். மாநில ஆணையத்தோட பண மதிப்பு அதிகார வரம்பு என்ன? 2019 சட்டத்தின்படி 1 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு. ஆனா இங்கேயும் 2021ல மாற்றம் வந்திருக்கு.
தற்போதைய நிலவரப்படி 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் 2 கோடி ரூபாய் வரை மதிப்புள்ள புகார்களை மாநில ஆணையம் விசாரிக்கும். இதனால நிறைய நுகர்வோர்கள் தங்களோட மாநிலத்திலேயே தீர்வு காண இது ரொம்ப உதவியா இருக்கு. மாநில ஆணையத்தோட மற்ற அதிகாரங்கள் தேசிய ஆணையம் போலவே தான், ஆனா இது மாவட்ட ஆணையங்களோட சம்பந்தப்பட்டது. அந்த மாநிலத்திற்குள் இருக்கிற எந்த ஒரு மாவட்ட ஆணையத்தின் தீர்ப்பையும் எதிர்த்து 45 நாட்களுக்குள் இங்கே மேல்முறையீடு செய்யலாம். அதேபோல ஒரு மாவட்ட ஆணையம் தனது அதிகார வரம்பை மீறி செயல்பட்டால் அந்த வழக்கின் ஆவணங்களை கேட்டுப்பெற்று சீராய்வு செய்யும் அதிகாரமும் மாநில ஆணையத்துக்கு உண்டு. இப்போ நாம இந்த அமைப்பின் அடித்தளத்துக்கே வந்துட்டோம். பெரும்பாலான நுகர்வோர்கள் தங்களது புகார்களை முதன்முதலில் பதிவு செய்யும் இடம் இதுதான், மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம். இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநில அரசால் நிறுவப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்ட ஆணையத்திலையும் ஒரு தலைவர் மற்றும் குறைந்தது 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதன் பணமதிப்பு அதிகார வரம்பு 2019 சட்டத்தின்படி 1 கோடி ரூபாய் வரை இருந்துச்சு. ஆனா இப்போ 2021 விதிகள் படி இது 50 லட்சம் ரூபாய் வரை என மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை ஒரு மாவட்ட ஆணையத்துல தலைவர் அல்லது உறுப்பினர் பதவி காலியாக இருந்தா அந்த மாவட்டத்தோட வழக்குகளை பக்கத்து மாவட்ட ஆணையம் விசாரிக்கும்படி மாநில அரசு உத்தரவிட முடியும். இதுவரைக்கும் நம்ம தனித்தனியா பார்த்த பணமதிப்பு அதிகார வரம்புகளை இப்போ ஒரே இடத்துல வச்சு ஒப்பிட்டு பார்க்க போறோம். 1986ல இருந்த பழைய சட்டத்திலிருந்து இப்போ இருக்கிற விதிகள் வரைக்கும் இந்த வரம்புகள் எப்படி மாறியிருக்கு, ஏன் மாறியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். வாங்க இந்த அட்டவணையை விளக்கமா அலசலாம். இந்த அட்டவணையை நல்லா கவனிங்க. இதுல பழைய 1986 சட்டம், அதுக்கப்புறம் வந்த 2019 சட்டம், அப்புறம் இப்ப நடைமுறையில் இருக்கிற 2021 விதிகள்னு 3 காலகட்டத்தையும் ஒப்பிடுறோம். இதுல ஒவ்வொரு ஆணையத்தோட பணமதிப்பு அதிகார வரம்பும் எப்படி மாறியிருக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நாம ஒவ்வொரு வரிசையா கவனமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல மாவட்ட ஆணையத்தை எடுத்துக்கலாம். 1986 சட்டத்துல பாருங்க, வெறும் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் புகார்களை விசாரிக்க முடிஞ்சது. 2019ல இந்த வரம்பை 1 கோடி ரூபாயா உயர்த்தினாங்க. ஆனா வழக்குகள் அதிகமாகி தீர்வு கிடைக்க தாமதமானதால இப்போ 2021 விதிகள் படி இந்த வரம்பு 50 லட்சம் ரூபாயா குறைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா மாநில ஆணையம். 1986 சட்டத்துல 20 லட்சத்திலிருந்து 1 கோடி வரை இருந்தது. 2019ல இந்த வரம்ப 10 மடங்கு, அதாவது 1 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் அதிகப்படுத்தினாங்க. இப்போ புதிய விதிகளின்படி 50 லட்சத்திலிருந்து 2 கோடி ரூபாய் வரையிலான வழக்குகளை மாநில ஆணையம் விசாரிக்குது. இறுதியா தேசிய ஆணையம். 1986 சட்டத்துல 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்த வரம்பு 2019 சட்டத்துல 10 கோடி ரூபாய்க்கு மேல்னு ரொம்பவே உயர்த்தப்பட்டது. இப்போ 2021 விதிகள் மூலமா அதை மீண்டும் 2 கோடி ரூபாய்க்கு மேல்னு மாற்றியமைத்திருக்காங்க. இந்த ஒப்பீடு உங்களுக்கு பணமதிப்பு வரம்புகள் எப்படி காலப்போக்குல மாறி இருக்குன்னு ஒரு தெளிவான புரிதலை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். இந்த பணமதிப்பு அதிகார வரம்புகளை தாண்டி இந்த ஆணையங்களுக்கு சில சிறப்பு அதிகாரங்களும் நிர்வாக கட்டுப்பாடுகளும் இருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். தேசிய மற்றும் மாநில ஆணையங்களுக்கு ஒரு முக்கியமான அதிகாரம் இருக்கு. ஒரு ஒப்பந்தத்துல நியாயமற்ற விதிமுறைகள் இருந்து அது நுகர்வோருக்கு பாதகமா இருந்தா அந்த விதிகளை செல்லாதுன்னு அறிவிக்க முடியும். அது மட்டும் இல்லாம 3 ஆணையங்களுமே தங்கள் உத்தரவுல ஏதேனும் பிழை இருந்தா அதை அவர்களே மறு ஆய்வு செய்ய முடியும். அப்புறம் ஒரு தலைப்பட்சமான உத்தரவுகளை ரத்து செய்யும் அதிகாரம் தேசிய ஆணையத்திற்கு இருக்கு. அதாவது ஒரு வழக்குல ஒரு தரப்பு மட்டும் ஆஜராகி வராத தரப்புக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்துட்டா அந்த உத்தரவை ரத்து செய்ய சொல்லி கேட்கலாம். கடைசியா ஒரு வழக்க ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு மாற்ற தேசிய ஆணையத்தால் முடியும். அதே போல ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு மாற்ற மாநில ஆணையத்தால் முடியும். தேசிய ஆணையம் ஒரு தலைமை அமைப்புங்கிறதால அதுக்கு எல்லா மாநில ஆணையங்களின் மீதும் நிர்வாக கட்டுப்பாடு இருக்கு. இது 4 முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கியது. 1. மாநில ஆணையங்கள் சரியா செயல்படுதான்னு கண்காணிக்கிறது. 2. மாநில ஆணைய உறுப்பினர்களுக்கு எதிரான புகார்களை விசாரிக்கிறது. 3. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்துவது. 4. இந்த சட்டத்தோட நோக்கங்கள் சரியாக நிறைவேற்றப்படுதான்னு மேற்பார்வையிடுவது. சரி, இவ்ளோ நேரம் நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா திரும்பி பார்த்துடலாமா? குறிப்பா தேர்வுக்கு தயாராகிறவங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான குறிப்புகளை இப்ப தொகுத்து தரேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல முக்கிய சட்டங்கள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 மற்றும் அதிகார வரம்பு விதிகள் 2021. இரண்டாவது, தற்போதைய பணமதிப்பு வரம்புகள். மாவட்ட ஆணையம் 50 லட்சம் வரை, மாநில ஆணையம் 50 லட்சத்திலிருந்து 2 கோடி வரை, தேசிய ஆணையம் 2 கோடிக்கும் மேல். மூன்றாவது, மேல்முறையீட்டு வரிசை. மாவட்ட ஆணையத்திலிருந்து மாநில ஆணையம், அங்கிருந்து தேசிய ஆணையம், இறுதியாக உச்ச நீதிமன்றம். 4வது, இந்த அமைப்புகளோட தன்மை. இது அரை நீதி அமைப்புகள். 5வது, தேசிய ஆணையம் 1988லேயே நிறுவப்பட்டது. கடைசியா உறுப்பினர்களோட தற்போதைய பதவிக்காலம் 4 ஆண்டுகள். இந்த முக்கிய குறிப்புகள் எல்லாமே உங்க தேர்வுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம நாட்டுல கோர்ட் கேஸ்னு சொன்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன?
வருஷக்கணக்கா இழுத்தடிக்கிற வழக்குகள், அப்புறம் ஏகப்பட்ட செலவு இல்லையா? இந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்காக நம்மளோட வழக்கமான நீதிமன்ற அமைப்புக்கு வெளியில சில சிறப்பமைப்புகளை உருவாக்கியிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்தியன் பாலிட்டியோட 38வது அத்தியாயத்தை அடிப்படையா வச்சு எப்படி நீதிய வேகமா, எளிமையா, அதே சமயம் குறைந்த செலவுல மக்களுக்கு கொடுக்க முடியும்னு இந்த மாற்று நீதிமுறைகள் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன தலைப்புகள்ல பேச போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல இந்த எல்லா அமைப்புகளுக்கும் சட்ட ரீதியான அடிப்படை என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் லோக் அதாலத், நிரந்தர லோக் அதாலத், குடும்ப நீதிமன்றங்கள், கிராம நியாயாலயாக்கள், அப்புறம் கடைசியா வணிக நீதிமன்றங்கள்னு ஒவ்வொன்னையும் அதோட நோக்கம், செயல்பாடுன்னு படிப்படியா முழுசா புரிஞ்சுக்க போறோம். ஆனா ஒரு கேள்வி வரலாம், எதுக்காக இந்த மாதிரி புதுசு புதுசா நீதிமன்றங்களை உருவாக்கணும்? அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். நம்மளோட வழக்கமான நீதிமன்றங்கள்ல லட்சக்கணக்கான வழக்குகள் தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சில சமயம் ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு தலைமுறையே மாறிடுது. இந்த மாதிரி அதிக செலவும் பயங்கரமான காலதாமதமும் தான் இந்த மாதிரி மாற்று வழிகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துச்சு. சரி, வாங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல என்ன அடிப்படை இருக்குன்னு முதல்ல பாப்போம். இந்த எல்லா மாற்று ஏற்பாடுகளுக்கும் முதல் புள்ளி நம்ம அரசியலமைப்புல இருக்கிற ஆர்டிகல் 39A தான். இது சும்மா ஒரு சட்டம் மட்டும் இல்ல, இது ஒரு சமூக நீதியோட தத்துவம்னே சொல்லலாம். அதாவது காசு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக யாருக்கும் நீதி கிடைக்காம போயிடக்கூடாது. அதனால ஏழைகளுக்கும் பின்தங்கிய மக்களுக்கும் இலவச சட்ட உதவி வழங்குறது அரசாங்கத்தோட கடமைன்னு இந்த சரத்து தான் ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த யோசனை எப்படி ஒரு சட்டமா மாறுச்சுன்னு இந்த டைம்லைன்ல பாருங்க. இது ஒரு நாள்ல நடக்கல. 1987 சட்ட சேவைகள் அதிகார சபை சட்டம் கொண்டு வந்தது ஒரு முக்கியமான படி. அதுக்கப்புறம் அது நவம்பர் 9, 1995 நடைமுறைக்கு வந்தது. இதைத் தொடர்ந்துதான் நாடு முழுக்க சட்ட சேவைகளை ஒரே கொடைக்கு கீழே கொண்டு வந்து ஒருங்கிணைக்க தேசிய சட்ட சேவைகள் ஆணையம், அதாவது NLSA உருவாக்கப்பட்டது. அப்போ NALSA-வோட முக்கியமான வேலைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 விஷயங்கள் இருக்கு. 1, தகுதியானவங்களுக்கு இலவசமா சட்ட உதவி கொடுக்கறது. 2வது, பிரச்சனைகளை நீதிமன்றத்துக்கு வெளியே பேசி தீர்க்கறதுக்காக லோக் அதாலத்களை நடத்துறது. 3வது, கிராமப்புறங்கள்ல மக்களுக்கு அவங்க உரிமைகள் பத்தி சட்ட விழிப்புணர்வு முகாம்களை நடத்துறது. இந்த அமைப்பு தேசிய அளவுல இருந்து தாலுகா அளவு வரைக்கும் செயல்படுது. ஓகே, இந்த இலவச சட்ட உதவி யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. உண்மையிலேயே யாருக்கு தேவையோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. இதுல பெண்கள் மற்றும் குழந்தைகள், SC/ST சமூகத்தைச் சேர்ந்தவங்க, தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறவங்கலாம் வருவாங்க. அது மட்டும் இல்லாம வெள்ளம், புயல் மாதிரி பேரழிவுகளால் பாதிக்கப்பட்டவங்க, மாற்றுத்திறனாளிகள், போலீஸ் காவல்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த உதவி உண்டு. மனித கடத்தலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வருமான வரம்புக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் இந்த உதவி கிடைக்கும். சரி, இப்ப நம்ம ரொம்பவும் பரவலா பேசப்படுற முதல் மாற்று நீதிமுறை, அதாவது லோக் அதாலத் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. லோக் அதாலத், இந்த பேர்லயே விஷயம் இருக்கு. லோக்னா மக்கள், அதாலத்னா நீதிமன்றம், அதாவது மக்கள் நீதிமன்றம். இதோட ஒரே நோக்கம் கோர்ட்ல வருஷக்கணக்கா தேங்கி கிடக்கிற வழக்கங்களையும் சரி, இன்னும் கோர்ட்டுக்கே வராத பிரச்சனைகளையும் சரி, 2 தரப்பையும் உட்கார வச்சு பேசி ஒரு சுமூகமான தீர்வை கண்டுபிடிக்கிறது தான். இது காந்தியோட கொள்கைகளை அடிப்படையா கொண்டது. சண்டை போட்டு ஜெயிக்கிறத விட சமரசமா போறதுதான் சிறந்ததுங்கிற தத்துவத்துல இது இயங்குது. உச்ச நீதிமன்றம் இது பத்தி சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. லோக் அதாலத்துல ஜெயிக்கிறவங்களும் இல்ல, தோக்குறவங்களும் இல்ல, அதனால பகையும் இல்ல. பாருங்க எவ்ளோ ஆழமான வார்த்தை இது. இதோட அர்த்தம் என்னன்னா, இங்க யாரும் ஜெயிச்சோன்னு கொண்டாடவும் முடியாது, தோத்துட்டோன்னு வருத்தப்படவும் முடியாது. 2 பேரும் ஏத்துக்கிற ஒரு தீர்வு கிடைக்கும்போது பிரச்சனை முடிஞ்சு உறவுகள் கெட்டு போகாது. ஒரு கேஸ் எப்படி லோக் அதாலத்துக்கு போகுது? அதுக்கு 3 வழிகள் இருக்கு. முதல் வழி, கேஸ்ல சம்பந்தப்பட்ட 2 பேருமே சரி நாம பேசி தீர்த்துக்கலான்னு ஒத்துக்கிட்டா கேஸ் இங்க வரும். 2வது, யாராவது ஒருத்தர் கோர்ட்ல மனு கொடுத்தா கோர்ட் அதை ஏத்துக்கலாம். 3வது வழி, நீதிபதிக்கே இந்த கேஸ லோக் அதாலத்துல வச்சு தீர்த்தா நல்லா இருக்கும்னு தோணினா அவரே அதை அங்கே அனுப்புவார். இப்போ லோக் அதாலத்தோட சில முக்கியமான அம்சங்களை நாம புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஊர் பஞ்சாயத்து மாதிரி இல்ல. இதுக்கு 1987 சட்டத்தின் கீழ முறையான சட்ட அங்கீகாரம் இருக்கு. இது கோர்ட்ல நடக்கிற கேஸையும் விசாரிக்கும், கோர்ட்டுக்கு வராத பிரச்சனைகளையும் விசாரிக்கும். ஆனா ஒண்ணு, கொலை மாதிரி பெரிய கிரிமினல் குற்றங்களை இங்க பேசி தீர்க்க முடியாது. இது கொடுக்கிற தீர்ப்பு ஒரு சிவில் கோர்ட்டு கொடுக்கிற தீர்ப்புக்கு சமமான அதிகாரம் கொண்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க கொடுக்கிற தீர்ப்பு தான் ஃபைனல். அது 2 தரப்பையும் கட்டுப்படுத்தும். அதுக்கு மேல அப்பீல் போக முடியாது. ஏன்னா இது உங்க சம்மதத்தோட கிடைச்ச தீர்வு. இதனால பொதுமக்களுக்கு என்ன லாபம்? முதல்ல கோர்ட் ஃபீஸ் கிடையாது.
ஒருவேளை நீங்க ஏற்கனவே கட்டியிருந்தா கூட அதை திருப்பி கொடுத்துருவாங்க. 2வது, நடைமுறைகள் ரொம்ப எளிமையா இருக்கும், அதனால விசாரணை சீக்கிரமா முடிஞ்சிரும். 3வது, நீங்களே நேரடியா நீதிபதி கிட்ட பேசலாம், வக்கீல் மூலமா பேசணும்னு அவசியம் இல்ல. கடைசியா, இங்க யாரும் ஜெயிக்கிறதும் இல்ல, தோக்குறதும் இல்லைங்கிறதால உறவுகள் கெட்டு போகாம பாதுகாக்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது லோக் அதாலத்தோட ஒரு ஸ்பெஷல் வெர்ஷன் மாதிரி. இது ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக 2002ல சட்ட திருத்தம் மூலமா கொண்டு வரப்பட்ட நிரந்தர லோக் அதாலத். சாதாரண லோக் அதாலத்துக்கும் இந்த நிரந்தர லோக் அதாலத்துக்கும் என்னதான் வித்தியாசம்? இந்த டேபிள பாருங்க, தெளிவா புரியும். முதல்ல அதிகார வரம்பு. சாதாரண லோக் அதாலத் எல்லா விதமான கேஸையும் எடுக்கும். ஆனா நிரந்தர லோக் அதாலத் போக்குவரத்து, தபால், கரண்ட், தண்ணி மாதிரி பொது பயன்பாட்டு சேவைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டும்தான் விசாரிக்கும். 2வது அதிகாரம். இதுதான் ரொம்ப முக்கியமான வித்தியாசம். சாதாரண லோக் அதாலத்துல 2 பேரும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் தீர்ப்பு. ஆனா இங்க சமரசம் நடக்கலன்னா வழக்கோட தன்மையை ஆராய்ஞ்சு இவங்களே ஒரு தீர்ப்பை சொல்ல முடியும். 3வது அமைப்பு. சாதாரண லோக் அதாலத் அப்பப்போ கேம்ப் மாதிரி நடக்கும். ஆனா இது ஒரு நிரந்தரமான அமைப்பு. உதாரணத்துக்கு, உங்க வீட்டு கரண்ட் பில்ல பிரச்சனை, இல்ல போன் கம்பெனி கூட தகராறுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கோர்ட்டுக்கு போகாம நேரடியா இங்க வரலாம். 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பிரச்சனைகளை கூட இது விசாரிக்கும். எங்கேயும் முதல்ல சமரசத்துக்கு முயற்சிப்பாங்க. அது முடியலன்னா அவங்களே தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த தீர்ப்பு இறுதியானது. 2 தரப்பும் கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, இப்போ நம்ம குடும்ப சம்பந்தப்பட்ட ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை கையாள்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டை பத்தி பேசலாம். குடும்ப பிரச்சனைகளை மத்த கிரிமினல் கேஸ் மாதிரி பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அங்க உணர்வுகள் தான் முக்கியம். இந்த தேவைக்காக தான் 1984ல குடும்ப நீதிமன்றங்கள் சட்டம் கொண்டு வந்தாங்க. வழக்கமான கோர்ட் மாதிரி கடுமையா இல்லாம கொஞ்சம் மென்மையான அணுகுமுறை வேணும்னு மகளிர் அமைப்புகள் கேட்டாங்க. சட்ட ஆணையமும் அதையே பரிந்துரை செஞ்சது. இதோட முக்கிய நோக்கமே சண்டை போடுறதை விட சமரசத்தை ஊக்குவிக்கிறதும் குடும்ப பிரச்சனைகளுக்கு சீக்கிரமா தீர்வு காண்றதும் தான். இந்த குடும்ப நீதிமன்றங்கள் எப்படி மத்த கோர்ட்ல இந்த ஆளதான் பார்க்கலாம். 10 லட்சத்துக்கும் மேல மக்கள் தொகை இருக்கிற நகரங்கள்ல இந்த கோர்ட் கண்டிப்பா இருக்கணும். கல்யாணம், விவாகரத்து, குழந்தை யார்கிட்ட இருக்கணும், ஜீவனாம்சம் மாதிரியான எல்லா குடும்ப பிரச்சனைகளையும் இது விசாரிக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க எடுத்த உடனே வாதம் பண்ண மாட்டாங்க. முதல்ல சமரசத்துக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இங்க வக்கீல்கள் கட்டாயம் இல்ல. சம்பந்தப்பட்டவங்களே நேரடியா அவங்க தரப்ப சொல்லலாம். இதனால பிரச்சனையை உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்க முடியும். இங்க வர தீர்ப்பை எதிர்த்து ஹைகோர்ட்ல ஒரே ஒரு தடவை தான் அப்பீல் பண்ண முடியும். இப்போ நம்ம கிராமப்புறங்களுக்கு போவோம். மக்களோட வீட்டு வாசலுக்கே நீதிய கொண்டு போற ஒரு சிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுக்காகத்தான் கிராம நியாயாலயாக்கள் சட்டம் 2008ல வந்தது. இதோட ஒரே நோக்கம் கிராமப்புற மக்களுக்கு அவங்க இடத்துக்கே போய் ரொம்ப எளிமையா வேகமா நீதி வழங்குறது தான். இது சட்ட ஆணையத்தோட பரிந்துரை, அப்புறம் நம்ம ஆர்டிகல் 39A நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இதோட ஸ்பெஷாலிட்டியே இது ஒரு மொபைல் கோர்ட். அதாவது நீதிபதியே கிராமத்துக்கு போவார். இதுக்கு ஒரு முதல் வகுப்பு குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் இருக்கு. இது சிவில், கிரிமினல் 2 கேஸையும் விசாரிக்கும். இதோட இன்னொரு சிறப்பு, இது ரொம்ப கடுமையான இந்திய சாட்சிய சட்டத்துக்கு கட்டுப்படாது. நியாயப்படி என்ன சரிங்கிற அடிப்படையில தான் செயல்படும். இங்கேயும் சமரசத்துக்கு தான் முதலிடம். ஆனா இவ்ளோ நல்ல திட்டம் இருந்தும் இதுல ஒரு சிக்கல் இருக்கு. மாநில அரசுகள் இதை நிறுவுறது கட்டாயமில்ல. அதனாலையும் சில எதிர்ப்புகளாலையும் பல மாநிலங்கள்ல இது இன்னும் முழுமையா செயல்படுத்தப்படல. சரி, இப்போ கடைசியா நம்ம பார்க்க போறது பிசினஸ். அதாவது வர்த்தக உலகத்துல ஏற்படுற பெரிய பெரிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான நீதிமன்றங்கள். ஒரு நாட்டுல தொழில் நல்லா நடக்கணும்னா பிசினஸ்ல வர்ற பிரச்சனைகளை வேகமா தீர்க்கணும். அதுக்கு தான் 2015ல வணிக நீதிமன்றங்கள் சட்டம் வந்தது. இதனால வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு நம்ம நாட்டு மேல நம்பிக்கை வரும். இதுல முக்கியமான ஒரு மாற்றம் என்னன்னா, முன்னாடி 1 கோடி ரூபாய்க்கு மேல இருந்தாதான் இந்த கோர்ட்டுக்கு போக முடியும். ஆனா இப்ப வெறும் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல மதிப்புள்ள எந்த ஒரு வணிக பிரச்சனையும் இங்க கொண்டு போகலாம். இதுல இன்னொரு சிறப்பம்சம், கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே மத்தியஸ்தம் மூலமா பேசி தீர்க்க முயற்சி பண்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சரி, நம்ம இவ்ளோ நேரம் பார்த்ததை டக்குன்னு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். ஆர்டிகல் 39A தான் இது எல்லாத்துக்கும் பேஸ். 1987 சட்டம் மூலமா லோக் அதாலத் வந்தது. 1984ல குடும்ப பிரச்சனைகளுக்காக குடும்ப நீதிமன்றங்கள் வந்தது. 2008ல கிராமப்புற மக்களுக்காக கிராம நியாயாலயாக்கள் வந்தது. கடைசியா 2015ல வணிக பிரச்சனைகளுக்காக வணிக நீதிமன்றங்கள் வந்தது. ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. இந்த விஷயங்களை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான சரத்து ஆர்டிகல் 39A. எல்லா சட்டங்களோட வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். லோக் அதாலத்தோட தத்துவத்தை சொன்ன PD தாமஸ் வழக்கையும் இந்த நீதிமன்றங்கள் உருவாக காரணமா இருந்த சட்ட ஆணைய அறிக்கைகளையும் மறக்காதீங்க.
அப்புறம் வணிக நீதிமன்றத்தோட மதிப்பு வரம்பு 1 கோடியிலிருந்து 3 லட்சமா குறைக்கப்பட்டது ஒரு முக்கியமான பாயிண்ட்.